வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஊன் உடம்பே வாகனம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சாமிநாதன் ஐயா அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து இன்று நம்மிடையே ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சாமிநாதன் ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையிலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். கற்பி கல்வி பேரியக்கம் என்ற நிறுவனத்தின் சிஇஓ அண்ட் ரிசர்ச் கன்சல்டன்ட் ஆகவும் உள்ளார்கள். 2010 இருந்து வேதா அறக்கட்டளையின் டைரக்டர் ஆகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மனித வள மேலாண்மையில் 2017 முனைவர் பட்டம் பெற்றவர். கவிஞர் மற்றும் எழுத்தாளர். கல்லூரி பேராசிரியராக 15 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார்கள். மனவளக்கலை பேராசிரியர்களுக்கு கற்பி எனும் தலைப்பில் புத்தகம் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் சிறுகதை தொகுப்பு என 15க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டுள்ளார்கள். தற்போது புதுக்கோட்டை கண்ணன் நகர் தவ மையத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பேராசிரியராக தொடர்ந்து தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் சாமிநாதன் ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று ஊன் உடலே வாகனம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுள்ளிருந்து என்னை ஆக்கியும் என்னை ஊக்கியும் என்னை வழிநடத்தியும் வருகின்ற குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி, அன்னை லோகாம்பாள் அவர்களை வணங்கி, அவர்கள் அறிவாக என் அறிவில் நின்று இந்த வகுப்பை நடத்தி தர வேண்டுகிறேன். நவகோடி சித்தர்களையும் வணங்கி இந்த வகுப்பை சிறப்பாக எடுத்து வேண்டுகிறேன். தாய் தந்தையரை வணங்கி கொள்கிறேன். மிக உன்னதமான ஒரு நாள்ல எல்லாம் இணைய வழி மெய் நிகரில் கூடியிருக்கோம். அந்த சிறப்பான நாள்ல எனக்கு வாய்ப்பளித்த ஆழியார் நிர்வாகத்துக்கும் ஸ்மார்ட் நிர்வாகத்துக்கும் இந்த ஐடி நிறுவனத்துல வேலை செய்கின்ற எல்லோருக்கும் இதை அழகாக ஒருங்கிணைக்கின்ற அவர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு கூடியிருக்கிற அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். பார்க்க இருக்கிற தலைப்பு ஊன் உடலே வாகனமா. மகரிஷி பாடல்ல மன்னான ஈவரிய மாபெரு உலகமிசை அப்படிங்கிற அந்த பாட்டுல ஒரு வரி, ஊனுடலே வாகனமாம் எங்கும் ஆற்றல் உயிர், ஊனுடலே வாகனமாம் எங்கும் ஆற்றல் உயிர், வான்கடந்த நீ பொருளே வாழறிவாம், வான்கடந்த நீ பொருளே வாழறிவாம் அதுவே, என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன், என்னுள் அவனை இணைத்து இறைவனாகி பாடுகின்றேன், மன்னானை இவ்வரிய மாபெரிய உலகமிசை. அந்த பாடல் வரியை எடுத்து தலைப்பாக இடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த தலைப்பை எடுத்துட்டோம். அப்ப ஊன் உடலே வாகனமா, இயங்கும் ஆற்றல் உயிருக்கு. உடலுக்குள்ளதான் உயிர் இயங்குது, அறிவு இயங்குது. அந்த அறிவு வான்கடந்த மெய்ப்பொருளாக இருக்கிறது. அதே அறிவு வாளறிவாக மாற்றமாம் அறிவே இவ்வகைய வையகத்தின் எழுத
அடிகளாரையும் நினைவு கூறுவோம். இப்போ நான் இதை கழட்டிட்டு பேசவா? கழட்டிட்டு பேசி பாருங்க, அது எப்படி கேக்குதுன்னு பாருங்க. அவ்வளவுதாமா? ஓகேங்க ஐயா. இப்ப இது தெளிவு இல்லாம இருக்கா? நல்லா இருக்கா? கிளியரா இருக்குங்கய்யா, இது கிளியரா இருக்கு. வாழ்க வளமுடன். ஓகேங்கய்யா. அப்ப ஊனுடலே வாகனமாம் உள்ளியெங்கும் ஆற்றல் உயிருக்கு, அதை தான் ஏற்றி வைக்கணும், போற்றி வைக்கணும். அதை பற்றி தான் நாம நிறைய பேச வந்திருக்கிறோம், சிந்திக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க, சிந்தனையாளர்கள் எல்லாம் கூடியிருக்கீங்க. இதுல யார நாம எடுத்துக்கிடணும்? அப்ப அந்த குரு என்ன சொல்லியிருக்காங்க? இதுவரைக்கும் குரு எப்படி நமக்கு குருமார்கள்லாம் உடலை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இணைப்புல நம்ம ஒரு டால்ஸ்டாய் கதைய பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போகலாம். அது என்னன்னா, ஒரு இளைஞன் டால்ஸ்டாய் நடந்து போயிட்டு இருக்கும் போது எப்பயும் நடைப்பயிற்சி செய்யற இடத்துல தற்கொலை முயற்சிக்காக ஒரு ஆற்றங்கரையில பாலத்துல நின்று போக இருக்கிறான். அப்ப இவர் பார்த்துட்டு போய் அவரை கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும் பொழுது, என்னப்பா அப்படின்னு, இல்ல எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட, அங்க ரூஃபில்னு சொல்லுவாங்க, பணம் கிடைக்கல, எனக்கு பணம் தான் பிரதான சிக்கலா இருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, பணம் இல்லாததுனால என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எதுவுமே இல்லாத ஏழையா இருக்கேன், அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு. இந்த வயதுல நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு அவர் அறிவுரைக்கிறாரு. அந்த கதையிலையும் அப்படிதான் அறிவுரைக்கிறாரு. உன்கிட்ட என்னென்ன உடல் உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, கண்ணு, காது, இருதயம், கிட்னி அப்படின்னு ஒன்னொன்றா உறுப்புகளை சொல்லும் போது ஒவ்வொரு உறுப்புகளின் வேலைகளையும் அவர் பட்டியலிடுறாரு. இவ்வளவு உன்னதமான உறுப்புகளை கொண்ட உனது உடலே பெரிய மூலதனம் இல்லையா? இந்த உடல் தானே வாகனமா இருக்கு இந்த உயிருக்கு, இந்த உடலை வைத்து கொண்டுதானே நீ வாழணும், இவ்வளோ பேரு பெற்ற உடலை வைத்திருக்கிற நீ ஏன் உன்னிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு வருத்தப்படுற அப்படிங்கிறாரு. நம் மனமும் நாம் எல்லாமும் பெற்றிருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாமையினால் கவலை கொள்கிறது, எதிர்பார்த்து கவலை கொள்கிறது. ஒரு கவிஞன் பாடிடுவான், 10 விரல்களும் மூலதனம் அப்படின்னு சொல்லி. உனக்கு ஏன் கவலை இருக்கணும்? அப்ப விரல்களை கொண்டு உழைக்கணும், உழைத்தால், அறிவால் உழைத்தால், மூளையால் உழைத்தால், கைகளால் உடலால், கால்களால் உழைத்தால் நீங்க ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த சாமியம் தான் இந்த கதையின் முக்கியம். ஆனா நம்ம அப்படி இருக்கோமா? அப்படி நம்ம சிந்திக்கிறோமா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம அதை புரிந்து கொண்டோமா? இந்த ஊன் உடலுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, இந்த ஊன் உடலை வைத்துத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோம், எல்லா அனுபவங்களையும் சம்பாதிக்கிறோம், எல்லாவற்றையும் பெறுகிறோம், நாம் அப்படி நினைச்சிருக்கோமா அப்படின்னா அதுதான் இல்ல. நாம அதுல குறையோட இருக்கிறோம். நம்மள்ட்ட அந்த ஏற்றி போற்றி நாம புகழ்ந்து கொள்கிற, நம் உடல் இயக்கங்களை கவனிக்கிற மனநிலையே இல்லை. பரபரன்னு ஓடுறோம், பரபரத்து ஓடுறோம். எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடுகிறோம். அதுதான் கவலை தோய்ந்த உலகெங்கிலும் இருக்கிற மனித குலம் அப்படித்தான் இருக்கு. எனக்கு ஒரு எழுத்தாளர் சொல்லுவாங்க, எனக்கு சொல்லும் போது, சாமிநாதன் நீ அவரு முத்துநாகன்னு பேரு, சுழுந்தின்னு எழுதின நாவல் எழுதினாரு, பெரிய புகழ் பெற்ற நாவல். அதுல விராவிரான்னு அலையாத, குழந்தை விராவிரான்னு பசியில கத்துற மாதிரி அலையாத அப்படின்னு சொல்லுவாரு. எங்கள்கிட்ட அவர் மென்டார் பண்ணும் போது, என்ன விராவிரான்னு அலையிற அப்படிம்பாரு. எதுக்காவது ஒன்றுக்காக விராவிரான்னு அலையுது, புகழுக்காக, பணத்திற்காக, அதிகாரத்திற்காக, போதைக்காக, ஏதோ ஒன்றுக்காக விராவிரான்னு அலையிற மனித குலமாக, கூட்டமாக நாம் இருக்கிறோம். நமக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கு, நமக்குள்ளார அறிவு இயங்குது, நமக்குள்ளார மனம் இயங்குது. இதையெல்லாம் நம்ம உடல் உறுப்புகள்லாம் இவ்வளோ இயக்கம் பெற்றிருக்கு. இதை கவனிச்சுக்கிட்டோமான்னா அதுதான் இல்ல. அதுல நமக்கு ரொம்ப குறைவான விஷயமா இருக்கு. அப்ப உடல் நலம் அறிவின் உயர்வுமே பெருநிதின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. கடமையின் சிறப்பே களங்கமில்லா வாழ்வு. இத புரிந்து கொண்ட மனநிலையில தான் நம்மளுக்கு இந்த வாழ்வு, களங்கமில்லா வாழ்வு அமையும்.
கலங்கங்கள் வந்து 3, அது நிறைய கலங்கங்களை சொல்றோம். மகரிஷி நம்ம பாடல்கள் எல்லாம் சொல்லும் போது ஆணவம் கண்மம் மாயங்கிற அந்த கலங்கங்கள் அல்லாம கடன் வறுமையும் பெரிய கலங்கங்களாகவும் ஒரே அது அது மனித குலத்தையே அழிக்கிற ஒரு இதா இருக்கு அப்படிங்கிற 6 குணங்கள்லயும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்ப உடல் நலம் தான் அறிவின் உயர்வு. உடல் நலம் இருந்தாதான் உயிர் நல்லா இயங்கும், உடலுக்குள்ள இந்த இயக்கங்கள்லாம் சரியா நடைபெறும். அப்பதான் அறிவின் உயர்வு நடக்கும். அதுதான் உனக்கு பெரும் நிதி. வேற என்ன வேண்டும் நமக்கு? அப்ப வெல்த் இஸ் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? நம்மளோட வெல்த் ஹெல்த் தாங்கிறாங்க. நம்ம ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்றதுல நம்ம என்ன மாதிரி டியூட்டி நம்மள்ட்ட இருக்கு? அப்படி அப்படி நம்ம அதை மாதிரி நடந்திருக்கோமா? இதற்காக இந்த பேர் பெற்ற உடலுக்காக நாம் நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னா, எங்க இதுல பிசினஸ் மேலாண்மை இதுல படிச்சதுனால ஒரு பாடி இஸ் யுவர் பிசினஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பாடி தான் உங்களோட முகம் தான், உங்களை வச்சுதான் இந்த உலகமே இந்த பிசினஸே இயங்குது. நீங்க புற உடலுக்காக இயங்கக்கூடிய இந்த பாத்தீங்கன்னா, இப்ப பாடி ஷேப்புக்காக, பாடியோட கலருக்காக ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குறதுல இருந்து, அதுக்கான உற்பத்தியில இருந்து, அதுக்கான உழைப்புகளை எல்லாம் திட்டமிட்டு கோடிக்கணக்கான ரூபாய், மில்லியன் கணக்கான ரூபாய் செலவாகுது. ஒரு ஹேர் கேர் அப்படின்னு சொல்ற முடிய மயிர அதை கவனம் செலுத்துறதுக்கான செலவினங்கள் நாம எவ்வளவு செலவழிக்கிறோம் பாருங்க. புறத்துக்காக நாம எவ்வளவு கண்ணை பார்த்துக்கிறோம், முகத்துக்கு தடவுறோம், கண்மை தடவிக்கிறோம், பெண்கள் உதட்டு சாயம் பூசிக்கிறாங்க, காதணி எல்லாமே இருக்கணும் தான். ஆனா அதுக்காக நாம செலவழிக்கிற நேரத்தையும், அதற்காக விரயம் பண்ற நாட்களையும், அதற்காக மெனக்கடுற அலங்கார பூச்சிகளிலே புறத்திலே கவனம் செலுத்துகிற மனித மனம் அகத்துல செலுத்தியிருக்கான கேள்வி. அப்ப சுவர் இருந்தால் தானே சித்திரம் தீட்ட முடியும். சுவரே இல்லாம எதுல சித்திரம் தீட்டுறது? சுவர் ஓட்டையா இருந்தா ஓட்டை பானையில நீர் அள்ளுற மாதிரி நாம சல்லடை போல அப்படியே சலிஞ்சு ஓடிடுது. சல்லடையில நீர் அள்ள முடியுமா? அப்படி நீர் அள்ளி சேமித்திட விட முடியுமா? அப்ப ஓட்ட பானையா நம்ம வச்சிருக்கோம். இதுதான் ஒரு சித்தர் பாடுறாரு. அவரு தான் என்ன சொல்றாரு? 4 மாதமாய் குயவனை வேண்டி அந்த பானையை போட்டு உடைச்சாண்டி அப்படின்னு பாட்டு நம்ம கேட்ட பாடல் தானே இதெல்லாம். அப்ப நமக்கு என்ன வேணும்? இந்த பாடி இல்லாம நம்ம ஏதாவது செஞ்சிட முடியுமா? இந்த பாடியில எது இயங்குறதுனால நம்ம இத சாமிநாதன் சொல்றோம், இத ஒரு மகான்னு சொல்றோம், இத ஒரு அரசியல்வாதி பேரை சொல்லி சொல்றோம், யாரையோ சொல்லிக்கிறோம், சோ ஆன் சோ எக்ஸ்ன்னு எக்ஸ் ஒய்ன்னு எப்படி சொல்றோம்? அறிவார்ந்த செத்த பின்னாடி அந்த பாடியில உயிர் இயங்காம போயிட்டுன்னா, இந்த இயக்கம் நின்று போச்சுன்னா, இந்த பாடிக்கு பேர் என்ன? டெட் பாடி, பிணம், எரிச்சிடணும். எவ்வளவு பெரிய பாசமா இருந்த தாயை கூட, எவ்வளவு பெரிய மகான்களை கூட சமாதி அடைஞ்சிட்டா கொண்டே புதைச்சிடணும், எரிச்சிடணும்னு நாம பழக்கத்துல வச்சுட்டோம். அப்ப நாரி போயிருதா இல்லையா இந்த உடல்? இதுல டீகம்போஸ் ஆகிருதா இந்த அணுக்கள் எல்லாம்? அப்ப ஏன் இந்த பாடி நமக்கு வந்தது? இது ஏன் எர்த்துக்கு வந்திருக்கு? எதை அனுபவிப்பதற்காக வந்திருக்கு? துன்பங்களையா, இன்பங்களையா, அமைதியா, பேரின்பமா? So what is the reason we are having this body? இவ்வளவு this much of organs எதுக்காக வந்திருக்கு? ஏன் இந்த பாடி நமக்கு எர்த்துக்கு வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். இதுதான் இறை உணர்வு பெறுவதற்கும், இந்த உடலை வைத்துத்தான் இறை வழிபாடு பண்ணுவதற்கும், இந்த உலக வாழ்க்கையை பூஜிப்பதற்கும். நீங்க இறை நம்பிக்கையற்றவராக இருந்தால், நீங்க ரொம்ப விஞ்ஞானமயமாக இருந்தால், இந்த வாழ்க்கையை செவ்வனாக வாழ்கிறீர்களா? துன்பம் இல்லாமல் உங்களுக்கு துன்பம் இன்பங்கிற கடந்து போய் பேரின்ப அமைதியை பெற்றிருக்கிறீர்களா? ஆனந்தமாவே உங்களால இருக்க முடியுதா? இந்த வாழ்க்கை செவ்வனாக போயிருக்கிறதா? அப்படி வாழ்ந்து விட முடிகிறதா அந்த உலக மக்களிடையே? அப்படின்னா அப்படி இல்லையே, கேள்விக்குறியால இருக்கு. அப்ப திருமூலரை அழைச்சிக்கலாம். திருமந்திரத்துல அந்த காலங்கள்ல என்ன பண்ணாங்க? உடம்பை இருந்த பாண்டமடி, இது சும்மா குப்பை கூலம், ஊளை சதை அப்படின்னு இழிவா பார்த்தாங்க. உடலை இழிவா பார்த்த காலங்கள் நிறைய இருக்கு. திருமூலருக்கு பிறகு, திருமூலர் காலகட்டத்துக்கு பிறகும் பார்த்தாங்க, முன்னாடியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திருமந்திரத்துல அவர் என்ன சொல்றாரு? உடம்பார் அழியீர் உயிரால் அழிவர்,
திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ உடம்புக்குள்ளதான் என்ன இருக்கு? உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன். அந்த உரு பொருள் என்ன? உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றனே. இவன் ஏன் உடம்ப நம்ம பராமரிக்கணும், ஏன் உடம்ப பாதுகாக்கணும்? சரி, இந்த மாதிரியான கடவுள் அப்படி உள்ள எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஊந்து பார்த்துட்டோம், உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியல, நீங்க சுடோக் சயின்ஸ் சொல்றீங்க அப்படின்னு மெய்ஞானத்தை ஒத்துக்கலன்னா உயிர் இயங்குகிறத ஒத்துக்கிறாங்கல்ல. சதை என்ன மாதிரி இதுல இருக்கு? சதையை வெட்டி வெளியில வச்சுட்டா அழுகி போயிருதுல. உயிர் இயங்காம நம்ம இதுல ஏதோ அடிபட்டு போனாலும் என்ன ஆகுறது? உடம்பு உயிர் இல்லாமல் இயங்குவதில்லை. இந்த வித்தணுக்குள்ள உயிர் இயங்குனாதான் அது இன்னொரு உயிரை பிறப்பு பிறக்குது. அப்ப உடம்பின் இயக்கம் அவசியமாகிறது. இந்த உடம்பு இயங்காம ஏதொன்றையும் நாம செய்ய முடியாது. உடம்பை இயக்காமல் ஏதொன்றையும் செய்ய முடியாது. அப்ப உடம்ப கோயிலை போல உடம்புக்கு ஒரு வழிபாடு செய்வனும். சரி, நான் ஏன் வழிபாடு செய்யணும்? அப்பதான் உழைக்க முடியும். நான் ஏன் உழைக்கணும்? நான் பொருளாதாரத்தை பெருக்கணும், சமுதாய கடமை ஆற்றணும். எவ்வளவு நாள் நான் உட்கார்ந்து சாப்பிட்டதெல்லாம் யாரோடது? யாரோட உழைப்பு? இன்னொரு சமுதாய நபர்கள் மூலமா உழைத்து நான் வாங்கி கொண்டதை அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்யணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. டூ யுவர் டியூட்டி அப்படிங்கிறாங்க. அப்ப அதுதான் கடனா இருக்கு, சமுதாய கடன். தாய்ப்பாலுக்கு என்ன பிரதி உபகாரம் செய்து விடுவீர்கள்? நீங்க உங்க தாய்ப்பால் 10 மாசம் வயத்துல சுமந்து சதையை இரத்தத்தை ஊட்டி 10 மாசத்துக்கு அப்புறம் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த தாயை என்ன கேள்வி கேட்கிறோம்? நம்ம ஏன் என்ன பெற்ற அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். எல்லாரும் கேட்டிருப்போம் நம்மல்ல. இந்த உடலை தாய் கொடுத்தது போல நாம் அதை பராமரித்தமா? இந்த இறை ஆற்றல் இந்த கற்பப்பைக்குள்ள வடிவமைத்த உடலை அப்படியே நாம வைத்திருக்கிறோமா? கேள்வி. அப்படி நம்ம வச்சுக்க முடியல. அப்படி நம்ம வச்சுக்காததுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கு? ஏன் அது நம்மளை திருப்பி திசை மாற்றிட்டு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப மனித உடல் தான் உச்சபட்சமான பரிணாம வளர்ச்சி அடைந்தது. பொதுவா இந்த வடிவமாக உடல் எடுத்த தன்மை ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு ஆண்டுகளை பின்னாடி நோக்கி போனோம்னா, ஒரு உயிர் முதல்ல அமீபாவா தோன்றது அது 60 லட்சம் 70 லட்சம் அப்படி கோடி கோடியா போயிட்டே பின்னாடி போனோம்னா 1500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே வடிவம் பெற்ற அணு சுழற்சி, இறை துகள் சுழற்சி நடந்திருக்கு. அந்த இறை துகள் சுழற்சி தான் அந்த இறை நிலையிலேருந்து ஒரு சின்ன சுழல் அலையாக இறுக்கம் பெற்று தோன்றிருக்கு, இறுகி சுருகி தோன்றிருக்கு. அதுதான் என்னவா மாறி இருக்கு? இப்ப வரைக்கும் அறிவாக, உயிராக, அந்த ஒரு பொருளாக உள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அந்த இதுல நமக்கு என்ன தேவைகள்? இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை? பெருக்கா, பணமா, பவரா, பொசிஷனா, அதிகாரமா, இன்ஃபுளுன்ஸா? நம்ம ரொம்ப புகழுக்கு, ப்ரௌடுக்கு விரும்புறோமா? பப்ளிசிட்டியை விரும்புறோமா? இல்ல பெயினை விரும்புறோமா? இல்ல நாம என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு துன்பத்தை இன்பத்தை விரும்புகிறோமா? இல்ல பீஸா, பிசிக்கல் ஹெல்த்தா? உங்களுக்கு எது வேணும்? எது வேண்டாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதை எதை வைத்து பெறுவது? இந்த தேவைகளை ஆப்ரகாம் மாஸ்லோ என்ன பண்ணியிருக்காரு? ஒரு அடுக்கு முறையா சொல்லியிருக்காரு. அடிப்படை தேவைகள் நீராதாரம், உடல், உணவு, அப்புறம் என்ன பண்றோம்? உடை, அப்புறம் வீடு, இப்படியான ஒரு அடிப்படை தேவைகள் நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த அடிப்படை தேவைகள் அடுத்தது அது பூர்த்தி ஆனோன பாதுகாப்பு தேவைகள் தேவைப்படுது. பாதுகாப்பு தேவைகள் முடிந்தோன சமூக தேவைகள், சேஃப்டி நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சோசியல் நீட்ஸ், சோசியல் பிலாங்கிங்னஸ், எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும், எல்லோரோட தேவைகளையும் பூர்த்தி செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளணும், பேசி கொள்ளணும், உறவாடி கொள்ளணும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மேல போனோன்னு தன்னம்பிக்கை தேவைகள், சுயமரியாதை தேவைகள், செல்ஃப் எஸ்டீம், சுய கௌரவம் தேவைப்படுது. என்னை எல்லோரும் மதிக்கணும், என்னை எல்லோரும் புகழணும், என்னை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு. அப்புறம் அதுக்கு மேல போனோன்னே
ஒரு மேன்மையாக்க தேவைகள். நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், எனது சமூகத்திற்காக நான் உழைக்கப் போகிறேன் அப்படிங்கிற ஏதோ ஒன்று. இந்த எல்லா தேவைகளையும் உடலை கொண்டுதான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த தேவைகளை வேற எதை வைத்தும் உங்கள்கிட்ட நீங்க பெற்றிட முடியாது. இந்த தேவைகள் உடல் இயக்கத்துல தான் மாறுபட்டு நிக்குது. இங்கதான் சிக்கிக்குது மனசு. இந்த உடலுக்குள்ள இயங்குற மனசு பார்க்க முடியாதது. இந்த உடலுக்குள்ள இயங்குற உயிர் பார்க்க முடியாதது. இந்த உயிருக்கு மூலமான அறிவு பார்க்க முடியாதது. ஆனா அப்ப எதை தான் பார்க்க முடியும்? மேல இருக்கிற புற உடலைத்தான் பார்க்க முடியும். இந்த உடலின் இயக்கத்தை நாம் உணரத்தான் முடியும். இந்த உடல் இயக்கத்துக்குள்ளார என்னென்னலாம் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதை என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா அதுல என்ன, அப்ப உள்ளும் புறரும் வள்ளல் இருக்க வாட்டமேன். வெளியிலையும் வள்ளல் பெரும் அருள் பெருஞ்சோதி இருக்கு, உள்ளையும் வள்ளல் பெருமான்னு சொல்றாரு. உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமேன் அருள் பெருஞ்சோதி அப்படின்னு பாடுறாரு. அப்ப அந்த வாட்டம் நமக்கு ஏன் வருது அப்படின்னா, உடல் ஆரோக்கியமின்மை, நோய், நம்மள்ட்ட பாடி இது இருக்கு. இந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யறோம்? ஒவ்வொரு கட்டமா தான். முதல் படி எது? அப்ப நம்ம பாடி மைண்ட சரி பண்ணிக்கிறது. அதுக்கு யோகம் செய்யறது, நடைபயிற்சி செய்யறது, பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறது. இது சிம்பிளிஃபைடா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? காயக்கல்பம். இதெல்லாம் நாம செய்யறோமோ? பொதுவா பயிற்சி பெற்றவர்கள் பயிற்சி பெறாதவர்கள் அடுக்குல பேசணும். அதுக்கு அடுத்தது அதோட நெக்ஸ்ட் லெவல் போறோம். அப்ப மனதை எப்படி பழக்கி கொள்வது, அதற்கு என்ன டெக்னிக்கு, அதுக்கு என்ன மெடிடேஷன், அதை எப்படி சொசைட்டியோட உறவாடுவது, நாம் வாழுகின்ற வாழ்க்கையை எப்படி நல்ல முறையில வாழ்வது, சமூக உறவுகளை எப்படி துன்பம் இல்லாமல் வைத்துக் கொள்வது, குடும்பத்துல எப்படி அமைதியை பெறுவது, சமூகத்துக்குள்ள ஊடாடி நம்மளை எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது, அவங்க தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து நம்ம தேவைகளை எப்படி பெற்றுக்கொள்வது, நாம கடமையாரம் ஆற்றுவதிலே எந்த குளறுபடியும் வராமல் அதை எப்படி செய்வது. இப்படி கடமை செய்யும் போது ஏதேனும் துன்பம் இன்பம் இதெல்லாம் வந்து கூடுதல் குறைச்சலா போகும்போது அங்க என்ன நடக்குது, அதற்கான வழிமுறை என்ன, அதெல்லாம் இங்க வேதாத்திரியத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாடத்திட்டங்களா வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் உச்சபட்சமா நம்ம என்ன ஆகிறோம்? செல்ஃப் நேச்சரை புரிஞ்சுக்கிறோம். லா ஆஃப் நேச்சரை உணர்வது, இறையை உணர்வது, இயற்கையை உணர்வது, இயற்கையின் விதியை உணர்வது, இயற்கையின் நீதியை உணர்ந்து கொள்வது, அதன்படி வாழ்வது, அதனோடு ஒத்து போவது, அது எல்லாம் நடக்கும் போது இதெல்லாம் படிப்படியாக நன்றாகவே உங்களுக்கு இது இருக்கும். இவ்வளவையும் எந்த துறையை வைத்து நாம் நிறைவேற்றிக் கொள்வதுன்னா அருள் துறையை வச்சுதான். இவ்வளவும் இந்த உடலை வைத்துதான். இந்த உடலுக்குள்ள இருக்கிற அருளை எப்படி மேலோங்க செய்வது, அந்த அருள் என்ன, அந்த கருணையை மேலோங்க செய்வது என்ன, அப்படி நாம ஏதாவது செஞ்சிருக்கோமா? அப்ப ஒரு பாட்டு, ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடும் இல்லை கோடும் இல்லை ஆறும் இல்லை ஆனதே. இந்த ஓடம் இருக்கிற வரைக்கும், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீங்க ஓடி உலாவலாம், எங்கு வேணாலும் செல்லலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். இந்த வாய்ப்பு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வாழ்க்கை. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இது இந்த 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 எல்லாமே. இதை விட்டு நீங்க மாறி போயிட்டீங்கன்னா எதையும் அனுபவிக்க முடியாது. இந்த உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா எங்கேயாவது வாங்கன்னு ஏரோப்ளைன்ல வச்சு ஏத்திட்டு போறாங்களா? நீங்க போறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? சிவவாக்கியர் பாடியது போல கடந்த பால் முளை புகா, எதுவுமே திருப்பி வராது. இந்த உடலை விட்டு போன உயிர் திரும்ப வரவே வராது சத்தியம் என்கிறார். மகிழ்ச்சியும் அதை ஒத்துக்கிறாங்க, அதை நிர்வகிச்சு சொல்றாங்க. ஆமா, ஒன்று இந்த உயிர் பிரிந்து போயிட்டுனா இந்த இறை நிலையோட கலந்து அது அப்படியே நிக்குது, அந்த கருமைய பதிவுகள் தான் திரும்ப வருது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே என்னது, நம்ம எண்ணில் இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, எண்ணில் இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் எண்ணில் இருந்த ஒன்றை யாவர் காண வல்லாரோ. அப்ப என்னது? எண்ணில் இருந்த ஒன்றை யாவர் காண வல்லாரோ, இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. நான் எனக்குள்ளேயே இருந்து இங்க இருந்துங்கிற வார்த்தை மிக மிக முக்கியம். எங்க இருந்து? அகத்தில் இருந்து யான் உணர்ந்து கொள்ளணும். எதை உணர்ந்துக்கிறது? எது வழியா உணர்றது? மனம் வழியா தான் உணர முடியும்.
மனதின் இயக்கம் எப்படி இருக்கு அகத்துக்குள்ளார? இருதயம் தான் மனமா, மூளை தான் மனமா அப்படிங்கிற கேள்வியை பொதுவுல வைக்கலாம். வேதாத்திரியம் கத்துக்கொண்டவர்களுக்கு மனதின் அந்த சாமியம் அழகா தெரியும். அப்ப அது என்ன? அந்த பேர் அறிவுதான் இங்கே சிற்றறிவாக, வாளறிவாக முதல் பாடல்ல சொன்னது போல உயிராக ஜனித்து வந்திருக்கு. அந்த உயிர் தான் இதுக்குள்ள என்ன ஆயிருக்கு? அப்படியே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த உயிரை பிடிச்சு வச்சிருக்கிறது வித்து குடம். அங்கதான் அது தோய்ந்து அது என்ன ஆகுது? அது நல்லா பூஸ்ட் அப் ஆகி இயங்குது. அது இயங்கும் போது அது ஓடி வருது, உடலெங்கும் ஓடி வருது. அந்த உயிர் ஓடி வர்றத உணரதான் முடியுமே தவிர அதை எங்கேயாவது நாம என்ன பண்ணிருக்கோம்? பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அப்ப காட்சி நிலை, காட்சியற்ற நிலை அப்படின்னு ரெண்டு சொல்றோம். காட்சி நிலை, காட்சியற்ற நிலை, உருவ நிலை, உருவமற்ற நிலை. இது ரெண்டுமே உடலுக்குள்ளதான் இருக்கு. எங்க இருக்கு? உள்ளுக்குள்ளார எங்க இயங்குதா? தனிச்சு இருக்கா? 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அந்த பக்கம் ஒரு கிளியோட கழுத்துல இருக்கிறது உயிர் அப்படின்னு இது என்ன இது விக்ரமாதித்தன் கதை போல ஏதாவது போய் எரிச்சுட்டு வர்றதா? அதெல்லாம் இல்ல. இந்த உயிர் இயக்கத்திலேயே அணுவாக இயங்குது, செல்களாக இயங்குது, திசுக்களாக இயங்குது. அப்ப இதற்குள்ளான இயக்கம் கபாட இயக்கம்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. இந்த இயக்கத்துக்குள்ளார இயங்கும் போது இந்த இயக்கம் எப்படியான வழிமுறைகள்ல இருக்கு? அந்த இயக்கத்தினால ஒரு அலை வருது. எப்படி ஃபேன் சுத்தினா அலை வருதோ, ஒரு பம்பரம் சுத்தும் போது சுத்திலும் சுத்துதோ, அது போல ஒரு சுழல் காற்று போல அந்த உயிர் சுற்றும் போது ஒரு அலை இயக்கம் உடலுக்குள்ளேயே வருது. அது காந்தமாக மேலெழுந்து பரிணமிக்குது. அந்த காந்தம் சீவ காந்தம்னு சொல்றோம். அந்த காந்தத்தை தான் நாம இன்பமா நாவினிலே, அதுதான் நம்ம இன்பமா கண் வழியா பார்க்கிறது, காது வழியா கேட்குவது, இதெல்லாம் அந்த காந்தம் தான் நம்மளுக்கு இருக்கு. அந்த காந்தத்தையும் நம்மளால பார்க்க முடியல. இந்த காந்தத்தை அறிந்து கொள்பவர் தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த காந்தத்தை சரியாக பயன்படுத்துபவர் தான் கடவுள் நிலையை முழுதாக உயர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு வேதாத்திரியம் சொல்லுது. வேதாத்திரியத்தின் முக்கிய கோட்பாடு அது காந்த தத்துவ கோட்பாடு. எந்த மற்ற இதுல எல்லாம் இருக்கு, ஆனா இதை வெளிப்படையா நல்லா எடுத்து சொல்லவில்லை. வேதாத்திரியம் மிகச் தெளிவாக எடுத்து சொல்லுது. அதை பெருக்கிக் கொள்வதற்கு, அதை நீங்க உடல் வெளியிலேயும் கட்டமைத்து வைத்துக் கொள்வதற்கு, அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கும், அந்த ஆற்றல் வழி அறிவை உயர்த்து கொள்வதற்கும், அந்த ஆற்றல் வழி விழிப்பு நிலையில தவறாது புரளாது அறம் வழி நிற்கிறதுக்கும் வழி சொல்லி கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உடம்பை பத்தி வள்ளுவம் என்ன சொல்லுதுன்னா, குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு அப்படி நிலையாமையில சொல்லுது. அது என்னது? ஒரு கூட்டை விட்டு ஒரு பறவை பறந்து போவது போலவும், ஒரு பறவை முட்டையிலிருந்து வெளியே வந்த பிறகு முட்டை ஓடுகளுக்கும் முட்டைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போவது போல இந்த உடலுக்கும் உயிருக்கும் பிரிந்துச்சுன்னா சம்பந்தம் இல்ல. அதுவரைதான் இந்த நட்பு. அந்த நட்பை உடலுக்கும் உயிருக்குமான அந்த ஒத்த உறவை, அந்த இயற்கை உறவை நாம் சரியாக பேணி இருக்கிறோமா? உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுங்க. அதுக்கு சரியான செயல்பாடை நாம நின்னிருக்கோமா? நாம செயல் செய்திருக்கிறோமா? வினை செய்திருக்கிறோமா? என்ன கேடான வினைகள் எல்லாம் இருக்கோ அதுதான் மனம் போன போக்கிலே போய் என்னென்ன துன்பங்களை இந்த உடலுக்கு அளிக்க முடியுமோ அதெல்லாம் என்ஜாய்மெண்ட், வாழ்க்கையின் நலன்கள் அப்படின்னு சிற்றின்பத்திலே பன்றி போல உழன்று, சாக்கடையிலே உழன்று, துன்பத்தை தான் ஏற்றிக்கொண்டு நோயை, பிணியை, அச்சத்தை, பயத்தை, வாழ்க்கையின் வெறுப்பை எங்க கடகோடியில போய் செத்து போறதுக்கு தயாரா நிக்கிற ஒரு மனநிலையைத்தான் பெற்றிருக்கிறோம். தன்னையே தான் அழித்துக் கொள்கின்ற மனநிலையை பெற்றிருக்கிறோம். பிறரை வெறுக்கின்ற மனநிலையை பெற்றிருக்கிறோம். இந்த உடலை வச்சு நாம் இயக்குவது என்ன? இல்லாட்டி அதீத உழைப்பினால பணம் பெறுவதற்காக, ஏதோ ஒன்றை பெறுவதற்காக அதிக உழைத்து எதையுமே பெற முடியாமல் அடிமையா இருந்து ஓய்வெடுக்காமல் உழைத்து 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 எதையும் பெற முடியாமல் ஏதோ ஒரு மூலையில், தெருவில், வீட்டுல அங்கங்க உழைத்து அப்படியே செத்து போன நபர்களைப் போல, விளிம்பு நிலை மக்களைப் போல, ஒடுக்கப்பட்ட மக்களைப் போல எல்லாரும் அங்கங்க அப்படி அப்படியே இருக்காங்க. எல்லாருக்கும் உடம்பை தேய்த்து அழிக்கக்கூடியவர்களுக்கும் உழைப்பால் பாட்டாளிகளின் உடல் என்ன ஆகுது?
தேய்மானம் அடைந்து அவர்கள் உடலை பராமரிக்க முடியாமல், சுகாதாரத்தை பேண முடியாமல், சுகாதாரம் கெட்டு நோயிற்று இருக்கிறாங்க. வறுமை கொடியதா இருக்கு. அவங்கள்ட்ட எல்லாம் அவ்வளவா பிரச்சனை இருக்கு. பணமும் இல்லை, உடலும் உழைத்து வீணா போச்சு. ஏக்கம் மனசுல, எதிர்பார்ப்புகள், எதையும் பெற முடியாத வருத்தம். ஒரு பக்கம் ஷைனிங் இந்தியா மாதிரி உச்சபட்சமான பணக்காரர்கள், 4000 கோடியில வீட கட்டினவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், உலக பணக்காரர்கள், உலக பணத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள், பணத்து மேலேயே படிச்சிருக்காங்க. நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டாங்களா? இல்ல. அவங்கள்ட்ட நோய் இருக்கு, நோயோட குடும்பம் நடத்துறாங்க. அவங்களும் அமைதியின்மையோட இருக்காங்க. 2 உச்சபட்ச நிகழ்வுலையும் அவங்க உழைக்காமே இருக்காங்க, உலரை பெருக்குறாங்க. உடம் பூதாகரமா பெருசாகுது. அதனால நோயும் பிணியும் கூடுது. தேவையற்ற உணவுகளை, தேவையற்ற பொருட்களை பெருக்கிக் கொள்கிறாங்க. விஞ்ஞான துறையில புகழ் பெற்று நின்றுருக்கான்னா, விஞ்ஞான துறையும் ஏதேதோ அழிவுகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. சுகாதாரத்துறையில இருக்கான்னா இல்ல. அரசியல் துறையில இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்திருக்கிறாங்களா? இந்த உடலால அனுபவிக்கிற தேவைகளை சரியா பூர்த்தி செய்திருக்கிறார்களா? காமத்தை சரியாக கொடுத்திருக்கிறார்களா? சரியாக நிர்வகிக்க பழக்கிக் கொள்ளிருக்கிறார்களா? எண்ணத்தை சரியாக லிமிட் மெத்தட்ல அளவு முறையோடு பயன்படுத்த சொல்லி கொடுத்திருக்கிறார்களா? உணவை சரியாக நாம் பேணுகிறோமா? உணவு கிடைக்காமல் எத்தனை பேர், பசியோடு எத்தனை பேர், அதிக உணவை எடுத்துக்கொண்டு புளித்த ஏப்பம் விட்டுக்கொண்டு செரிமானமாகாமல் மாத்திரை போடுபவர்கள் எத்தனை பேர், எத்தனை கோடி பேர் இந்த உலகத்துல வந்துட்டு அழிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாமும் சொல்லி வைக்கப்பட்டுள்ளதே. யார் இவற்றை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள்? அதைத்தான் வேதாத்திரியம் கேட்குது. இவ்வளவு புத்தகம் இருக்கு, இவ்வளவு அற வாழ்க்கை இருக்கு, இவ்வளவு வேதங்கள், எத்தனை 94 96 தத்துவங்கள் என்ன கொட்டி கிடக்கு உலகங்களும். யார் இதை நடைமுறைப்படுத்தி? மேலாண்மையில சொல்லுவோம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன். மகரிஷி சொல்றது நானும் அதை சொல்றேன், எக்ஸிகியூஷன்ல தான் இருக்கு. இந்த உடலை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் எந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள்? இந்த உடம்போடு உயிரின் நட்பை பேணுவதற்கு இதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு இதுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கீங்களா? 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஒதுக்கணும்னு வள்ளலாருன்னு சொல்றாரு, வேதாத்திரியமும் சொல்லுது. பயிற்சியை செய்து ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் செய்து இந்த உடலை பேணி இருக்கிறோமா? அதே இன்னொரு குறள்ல சொல்லுது பாருங்க, புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்கு. இந்த சோல் ஒரு ஃப்ராகைல் செட் மாதிரி. இது இந்த உயிர் சும்மா தங்கிட்டு போன ஒரு டெம்பரவரி தான் இந்த உடல் அப்படிங்குது, திரும்பி போயிருது. இந்த காலமே நம்ம 80 வயசு வாழணும், 100 வயசு வாழணும், 120 வயசு வாழணுங்கிறோம். அந்த காலமே சின்ன காலம்தான் அப்படிங்கிற. இந்த யுகமா போன காலங்கள், எத்தனையோ உயிர்கள் இந்த உலகையே ஆளணும்னு நினைத்தவன் கூட இறந்துதானே போய்விட்டான். அவனுக்கும் மரண அச்சத்தை தானே தந்து விட்டு போயிருக்கு. அவன் கண்களில் அந்த மரண அச்சத்தை நாம் பார்த்திருக்கோம். யாராவது மரண அச்சமின்றி இருந்திருக்கிறார்களா? மகான்களை தவிர. அதிலும் சில மகான்களுக்கு மரண பற்றிய கேள்வி வந்துருச்சு. இந்த உடலை பராமரித்து இந்த உடலுக்குள்ள இந்த உயிரை கட்டி நல்வாழ்க்கை வாழ்ந்து அற வாழ்க்கை வாழ்ந்து எல்லோரையும் அமைதியா வாழ வைத்துட்டு போயிருக்கோமா? இல்லையே, கேள்விக்குறியாலே இருக்கே. இந்த இலக்கம் உடம்பிடக்கென்று கலக்கத்தை கையாற கொள்ளாதாம் மேல். இந்த கலக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு. கொடைய வழி என்னது? மருந்தன வேண்டாவாம் யாக்கை அருந்தியது அற்றது போற்றி உனின். என்னவா? உணவு மருந்தாக, இல்லாட்டி அப்புறம் மருந்த உணவா சாப்பிடணும், மாத்திரையா அள்ளி போடணும். பிணிக்கு காரணம் என்னங்கிறது வள்ளுவத்துல நமக்கு சொன்னது. வரலாற்றுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3-4 தத்துவங்கள் பெருசா நமக்கு பங்களித்திருக்கு. ஆரிய தத்துவம் அதுல குறைவானது. அதுக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து ஒரு தத்துவம் உருவாயிருக்கு. அதுல திராவிட குடும்ப நாகரிகம் அது பெரும் பங்களிப்பு அளித்திருக்கிறது. அதுக்கப்புறம் பௌத்தம், சிரணம்னு சொல்றோம், பௌத்தம்னு சொல்றோம், சமணம்னு சொல்றோம். இப்படியான அடுத்தடுத்த இது வரும்போது 18 சித்தர்கள், தமிழர்களுக்கோட திருக்குறள், திருமூலம், இப்படியான பெரிய இவ்வளோ புத்தகங்களும் என்ன சொல்லுது? உணவை சரியாக பேணினாலே, சரியா பசிச்சு, துவர பசித்துன்னு திருக்குறள் சொல்லுது. அந்த பசியோட நம்ம அதை எடுத்துக்கிட்டு இருக்கோமா? அந்த சரியான நேரம்,
அதுதான் நோய் நாடி, நோய் முதல் நாடி. எது நோய் முதல் நாடி? எது இந்த உடலுக்கு துன்பத்தை அளிக்கக்கூடியது? இந்த உயிரின் இயக்கம் சரியா நடைபெறலன்னா, இந்த காந்தம் நல்லா இல்லைன்னா, அதுல முக்கியமான என்ன 2-3 ஓட்டம் என்ன சொல்றாங்க? ரத்த ஓட்டம், அப்புறம் என்னது? வெப்ப ஓட்டம். இந்த ரத்தம் செல்கள்ல உயிர்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால, உயிர் ஓடுறதுனால, இந்த இயக்கம் காற்று ஓடுவதனால ஒரு வெப்பம் இருக்கணும். அப்புறம் காற்றோட்டம். இந்த நீரான ரத்தமும் இந்த காற்று ஆக்சிஜன் இந்த 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 3 இருக்கு இல்லையா, அதனால வர்ற வெப்பம். இந்த 3ல இந்த 2 மேஜர் பார்ட் உடல்ல. அதுதான் நோய் ஏற்படுத்தி விடக்கூடிய. ரத்த பித்தம் ஏற்பட்டு ரத்தம் கெட்டு போய் ரத்தத்துல சூடேறி நோய் வருது. அப்புறம் நீராலான நோய்கள் நிறைய வந்துருது. அப்புறம் ரத்தம் சுழற்சி சரியா இயக்கம் ஏற்படலைன்னா, ஒரு தண்ணி பாட்டில்ல தண்ணியை எப்படி குளுக்கணும் எல்லா பக்கமும் போகுது, அது மாதிரி உடம்புல நல்லா குலுக்கி உடம்ப அசைச்சு அதற்கான வாய்ப்பு வேதாத்திரியம் கொடுத்திருக்கிற உடற்பயிற்சியில சிம்பிளிஃபைடு யோகால இருக்கு, காயகல்பத்துல இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுது? இந்த இந்த காற்று சரியா ஓடல. ஒரு நுரையீரல் குறைந்தது 4.8 லிட்டரு அப்படின்னு சொல்றாங்க. கியூபிக்ல பாத்தீங்கன்னா 50-70 அந்த மாதிரி கியூபிக் கணக்கு சொல்லுவாங்க. பொதுவா இந்த லிட்டர் கணக்குல எடுத்துக்கலாம். அப்ப இவ்வளோ உள்ள இழுக்கணும். ஆனா நம்ம அப்படியா இருக்கோம்? அவசர அவசரம் அப்படின்னு இழுத்துட்டு ஓடுறோம். நம்ம அவசர அவசரமா இழுக்கிறோம். பயிற்சியே அவசரமா செய்யக்கூடாது. நிதானமா மூச்சு இழுக்கிறோம். அதனாலதான் பிராணமயம் இந்த மாதிரியான யோகா இதுல எல்லாம் அவ்வளோ சுத்திகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாம் மூச்சை பேஸ் பண்ணிதான். அந்த மூச்சை வந்து நம்ம சரியா விட்டு இழுத்து நிதானமா பண்ணிருக்கோமா, உக்காந்து அதுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோமா? நுரையீரலுக்கு எக்ஸசைஸ் இருக்கு. நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ்ல நுரையீரல் பயிற்சி, கை அப்படி பொத்தி நுரையீரலை எல்லா பக்கமும் இயக்க வைக்கிறோம். அவ்வளோ நல்ல ஃபங்க்ஷன். இப்படி மூச்சை இழுக்கும் போது 3 வகையான காற்று உள்ள போகுது. எல்லாரும் ஆக்சிஜன் தான் உள்ள நடக்கிறோம். அல்ல, ஆக்சிஜன் போகுது, கார்பன் டை ஆக்சைடு போகுது, நைட்ரேட் போகுது. அதெல்லாம வைரஸ், பக்கத்துல இருக்க தூசி எல்லாம் உள்ள போகுது. இப்ப கடத்தருவுல எல்லாம் போனீங்கன்னா பெரிய மாநகர கடத்தருவுகள்லாம் என்ன இது தூசியின் மயமா இருக்கு. அப்ப அதுல உள்ள தூசியையும் உள்ள இழுத்துக்கிறோம். அதெல்லாம் என்னது சளி பிடிக்குமா இல்லையா? கேடுதானே. புகை எங்கெங்க புகை மூட்டம் இருக்கோ அந்த மாதிரியான ஸ்மாக் இருக்கிற இடத்துல எல்லாமே தூசி. பியூர் ஆக்சிஜன் இழுத்திருக்கோமா, இயற்கையான காற்றை சுவாசிச்சிருக்கோமானா அது ஒரு கேள்விக்குறி. இப்ப இந்த காற்று நம்ம உடம்பை எவ்வளோ நிர்வகிக்குது? 70% மேல மூளைக்கு தேவைப்படுது, 30% மேல உடலங்கும். இந்த காற்று தான் ரத்த செல்கள்ல இருக்கிற அந்த செல்களை நகர்த்தக்கூடியதா இருக்கு. இந்த காற்று நிறைய இடங்கள்ல காற்று குறைவா போயிடுச்சுன்னா உடம்புல நிறைய கொட்டாவி வந்துட்டே இருக்கும். தூங்கலனாலும் வரும், காற்று குறைஞ்சாலும் வரும். அப்ப இதுக்கு ஒரு காற்று எவ்வளவு வேலைகளை செய்யுது. அந்த காற்று வந்து மேல் நோக்கி போனுச்சுன்னா அதுக்கு பேரு ஊர்சோ கதி. நம்ம திட்டுவாங்க பதிலா, அதோ கதியில போயிருவ. அது என்ன அதோ கதியில போயிருவேன்னு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப உங்களுக்கும் அந்த விடை கிடைக்கும். அதோ கதினா கீழ் நோக்கி காத்து போறது, அபான வாயுவா போய் கீழே போய் கீழ் நிலைகள்ல ஓடுறது காற்று, கீழ் மையங்கள்ல ஓடுறது. இந்த முதுகந்தண்டுல ஆதாரங்களா உயிர் நாடிகள் இருக்கு இல்லையா, நாளமில்லா சுரப்பிகள்ல ஓடுற உயிர் மையங்கள்ல இருக்கிற கீழ் நோக்கி இயங்குறது. செக்ஷுவல் கிளாண்ட்ல இருக்கிறது, மூலாதாரத்துல இயங்குகிறது, அதுக்கு கீழே வயிற்றுல இயங்குறது, தொப்புள்ள, இப்படி மையங்கள்ல இயங்க ஆரம்பிச்சுட்டுனா அது ஒரு வகை. அதான் நம்ம அதோகதின்னு சொல்றோம். மூச்சு கீழே போயிட்டே இருக்கும். மேல் நோக்கி ஊர்சோகதின்னா தொண்டைக்கு மேல, உரிப்பா சிற்றம்பலம், கொச்சபை, அதாவது ஆகினை, பிட்யூட்டரி கிளாண்டு, இங்க இருக்கிற தலைமை சுரப்பியா இருக்கிற பிட்யூட்டரி, தலை உச்சியில இருக்கிற பினியல் கிளாண்ட், இங்க இயங்கும் போது ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புல நல்லா சுரக்குது அப்படிங்கிறாங்க. இங்க இயக்க வைக்கிறதுக்கு என்ன? நாடி சுத்தி, கபாலபதி, சாதாரண மூச்சு, நுரையீரல் பயிற்சி, இன்னும் இது மாதிரியான இதெல்லாம் அதுல தவ முறைகள்லயும் நிற்கும் போது மூச்சு வந்து மேல் நோக்கி இயங்குறதுக்கு செயல்பாடு. கீழ் நோக்கி இருங்க,
என்ன மாதிரி இருக்கு உடல் வந்து இந்த உலக வாழ்க்கை இன்ப துன்பங்கள் அப்படியே மிருகம் போலயே வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப மேல் நோக்கி மாற்றணும். இந்த இந்த பாடலை நம்ம பார்த்துட்டோம். சிவவாக்கியர் ஓடம் உள்ள போதே. அப்ப ஓடம் உள்ள போதே ஓடி உலாவணும், உறுதி செய்து கொள்ளணும்னா காத்த நல்லா இழுக்கணும். ஓடம் உடஞ்சு போச்சுன்னா ஒண்ணும் இல்ல. சட்டி பானையில அப்புறம் ஓட்டப்பானையில ஒன்னும் சேமிக்க முடியாது. ஓட்டப்பானைய வச்சிருக்க கூடாது. ஓட்டப்பானைன்னா நோய் நிறைந்த பிணி நிறைந்த பானை. வயிற்று புண்ணோட 5 நோய்கள் பெருசா ஆளுகை பண்ணுது அப்படின்னு மகர்ஷி சொல்றாங்க. அது ரத்த பித்தம், ரத்தத்துல இருந்து ஆரம்பிக்குது. ரத்த பித்தம், பிளட் பிரஷர். அது என்னது? ஹார்ட்டை கொண்டு வருது. ஹார்ட் பிரச்சனையே வருது. இருதயம் எதுக்கு? ரத்தத்தை சுத்தி பண்ணதானே. ரத்த பித்தம், ரத்தத்துல சூடேறி ரத்தம் கட்டு போய் ரத்த சுத்தம் இல்லைன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல பிரச்சனை வருது. நீங்க எதையாவது உங்க எண்ணத்துல போட்டு அடக்கி மண்டசை போட்டு முறுக்கி நீங்க பண்ற வேலையெல்லாம் இல்ல பண்ணிவிட்டு கடைசியா ஹார்ட் என்ன பண்ண மாட்டேங்குது? காலை தூக்கி வைக்க விட மாட்டேங்குது, மூச்சு இறக்குது. நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆனாலும் காற்று வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால இருதயம் பிரச்சனை வருது. இருதய பிரச்சனைகள் ஒன்றா இருக்கு. அண்ணன் தம்பி வியாதின்னு சொல்லுவோம். அதை பங்காளி வியாதி. பிளட் பிரஷர் வந்தா ஹார்ட் ப்ராப்ளம் வருது. இது ரெண்டும் வந்தா நீரழிவு நோய் வருது. நீரழிவு நோய் வந்தா இது ரெண்டும் வருது. ஒண்ணு அண்ணன் தம்பி ரொம்ப க்ளோஸா வந்துருவாங்க. இவங்க 3 பேரும். இவங்க 2 பேரும் இல்லாம மலச்சிக்கல், மலை பிரச்சனை, இந்த வியாதி கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது இல்லாம நுரையீரல், ஆஸ்துமா நோய்கள், இதுக்கெல்லாம் மருந்தே இல்லை, மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோயை தீர்த்துக்க முடியுமா? நிச்சயமா தீர்த்துக்க முடியும். நான் சொல்ற இந்த 2 வியாதி இப்ப கூடுதலா இருக்கு. 46 வயசுல இதாயிட்டாங்க. ஐயோ, ஒரு நடிகர், ஒரு பெரிய எழுத்தாளர் இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. 46 வயசுக்குள்ள இறக்குற வயசா? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஊசி போட்டதுதான் தப்பு, அதுதான் தப்புன்னு. நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த உடலுக்கு இந்த இருதயத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சுட்டு யாரு மேலேயாவது குற்றம் சாட்டுறது எளிது. உடற்பயிற்சி, வாக்கிங் போனோமா, நடைப்பயிற்சி போனோமா, ஸ்விம்மிங் பண்ணோமா, அதெல்லாம் இல்லையே. ஸ்விம்மிங் எல்லாம் விடுங்க. கால கையை இயக்கி உடலை பராமரித்தமா, ரொம்ப ஹார்டா செய்யாம, அதுதான் நம்ம வேதாத்திரிய உடற்பயிற்சி. உள்ளுறுப்புகளை இயக்கிறதுக்கு, இருதயத்தை சரியா காயக்கல்பம் செஞ்சா இருதய நோய். இந்த 5 நோயும் முதலில் இருப்பவர்களுக்கு கட்டுப்படுத்தும் காயக்கல்பம். ஆஸ்துமா, இந்தியாவெங்கும் அதிகமா ஆஸ்துமா இருக்கு. சுகர் அடுத்த செகண்ட் லெவல்ல இருக்கு. இருதய நோய் 3வது. இந்த 3ஐயும், ரத்த பித்தம், நீங்க ரிலாக்ஸேஷன் செஞ்சுட்டீங்கன்னா, வேதாத்திரியம் சொல்லி கொடுக்கறது, உங்களுக்கு இந்த மாதிரி பிளட் பிரஷர், லோ பிரஷர், ஹை பிரஷர் எதுவும் வராது. அப்ப இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம். அப்ப முதுகெலும்புல இருக்கிற பிரச்சனைகள், முதுகெலும்பை இயக்குறது, தொடை பகுதிகளை இயக்குறது, பாதத்தை இயக்குறது, உள்ளுறுப்புகளை, வயிற்றை இயக்கக்கூடியது, கண்களை இயக்கக்கூடியது. இங்க எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லாம் ஒரு நாடி ஓடிக்கிட்டே இருக்கு. வேதாத்திரியத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா உடற்பயிற்சியும் ஒவ்வொரு நாடியை இயங்க செய்யுது. அபானன், உபானன் அப்படின்னு ஒரு 10 நாடி. தனஞ்சயன் புள்ளைய வெளியில கொண்டு வர்றது, மலத்தை வெளி தள்ளுறது, எச்சில வெளி கொண்டு வர்றது, கண் புள்ளைய வெளியில எடுத்துட்டு வர்றது, இப்படி எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு நாடி ஓடுது. நாடினோன்ல காற்று மையங்கள் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப கற்பனை எல்லாம் பண்ணிக்க வேண்டியது இல்லை. அதுக்குள்ள பெரிய ஆராய்ச்சிக்கு போக வேண்டியது இல்லை. இந்த காற்று இந்த உடல் செல்களை, இது முக்கியமான இந்த மைட்ரோகாண்ட்ரியாங்கிற உடல் செல்லின் மாஸ்டர் ஆஃப் த செல், அது காயக்கல்பம் என்ன வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சியில அது மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. தற்போது கூட பெரிய ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்தப்பட்டன. அந்த ஜீனையே மாற்று, இந்த மைட்ரோகாண்ட்ரியாவை வேலை செய்ய வைக்குது, இதை இன்னும் உயிர்ப்பிக்குது, இதுக்கு இம்யூனிட்டியை ஏற்றுது. இந்த மாஸ்டர் ஆஃப் சோல்னு சொல்றாங்க. இது சரி பண்ணுது காயகல்பம், உடற்பயிற்சி. மகர்ஷி என்ன சொல்றாங்க? இதுவரைக்கும் மனித குலத்திலேருந்து செய்த இந்த செயல்களின் விளைவு இருக்கு இல்லையா, இம்பிரிண்ட்ஸ், பாவ பதிவுகள், இந்த பதிவுகள்லாம் இருக்குல்ல, வினை, ஊழ் வினைன்னு சொல்றோம்ல, இதை மாற்றுற மேக்னெட்டிக் கோடு இந்த பயிற்சியில இருக்கு. இது செய்யுதுங்கிறாங்க. அப்ப இதனால் வரைக்கும் பாரம்பரியமா வந்த வியாதிகள் மாற்றி அமைக்கப்படுது, மட்டுப்படுத்தப்படுது, நீக்கப்படுகிறது. மகர்ஷி சேலஞ்சிங்கா சொல்றாங்க. நீங்க மகர்ஷி போட்ட உடற்பயிற்சி புத்தகத்துல வாசிச்சு பாருங்க, வெளியில உள்ள நபர்கள் வாங்கி தெளிவா சொல்றாங்க. அவங்க டாக்டரேட் இன் சித்தா,
ரிஜிஸ்டர்ட் டாக்டர் 2-3 இதுல ஹோமியோபதியிலையும். அவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிட்டு நீங்க நீக்கிடலாங்கிறாங்க. அப்ப மனித குலத்தின் நோக்கம் அறிவை அறிந்து முழுமை பெற்று அமைதியான வாழ்க்கை வாழணும்னா இந்த உடல் நலம் தான் முக்கிய நோக்கம். உடலை பராமரிக்கணும், உடலை பேணணும், உடலை இயக்கணும். இயக்கி கொண்டே இருக்கிறது தான் இந்த உலகம். எப்படி இயங்கி கொண்டே இருக்கு, இந்த அணு எப்படி இயங்கி கொண்டே இருக்கோ அது போல எல்லாத்தையும் இயக்கணும். அப்படி இயக்கி கொண்டு வரும் பொழுதுதான் நம்மளால இந்த உடலை சரியா பராமரிச்சுக்கிட்டு அதை சோம்பல் இல்லாம தேங்காம ரத்த பித்தம் வராம பாதுகாக்க முடியும். அப்ப அது என்னவா மாறுது, இந்த ஆர்கானஸ் எல்லாம் உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாம், முக்கியமா இந்த உள்ளுறுப்புகளை எல்லாம் பாதுகாக்கிற விட்டல் ஃப்ளூயிடு, உள்ளுறுப்புகளுக்கு எல்லாம் மூல ஆதாரமா இந்த உயிர் எப்படி வந்துச்சோ, இந்த உடல் எப்படி வந்துச்சு, அப்பாவோட அம்மாவோட வித்து ஸ்ரோனிதம் மூலமா கருப்பையில ஒரு செல் உயிரா அப்படி உள்ள போய் அப்படியே பல செல்களா கட்டி 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 பெரிய அளவுல உடலாக வந்தது. அதெல்லாம் பாடல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, விஞ்ஞானமும் அதை ஒத்துக்குது. ஆனா இங்க என்ன, உங்க வேலை செல்லுபடி ஆகாது. இப்ப எல்லாம் சொல்றாங்களா, பெலப்பென்டில நீர் கட்டி வருது, அது வருது, இது வருது, பூச்சாண்டி காமிக்கிறாங்க. இறைப்பையிட்டையும் உங்க வேலை செல்லுபடி ஆகாது. எதையாவது கண்டதைய போட்டீங்கன்னா வாமிட் எடுத்து வெளில தள்ளிடும் இறைப்பை. கர்ப்பப்பையிட்டையும் உங்க வேலை செல்லுபடி ஆகாது. இங்கதான் இந்த இயற்கை பேராற்றல் அறிவாக நின்று அந்த எந்த சமயத்துல அந்த ஜனிக்கணுமோ அந்த சமயத்துல ஜனிக்கும். நீங்க சொல்ற மெடிக்கல் குரூப்ஸ்க்கெல்லாம் இங்க வேலைக்கு இல்லை. அது இயற்கை தான், இயற்கை தான் அதை முடிவு பண்ணுது. அவ்வளவு உறுதியா எப்படி சொல்ல முடியுதுன்னா அது அனுபவத்துல எல்லாம் தான் பெற முடியும். நீங்க பார்க்கலாம், அது கணவன் மனைவியா மெனக்கெட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்ப இதற்குள்ளார பயோ மேக்னட்டிசம் இயங்குது. இந்த விட்டல் ஃப்ளூயிடு தான் உயிர் தாங்கியாக இயங்குது. விந்து தான், ஸ்பெர்ம் தான், வித்து தான், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை எப்படி அழிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணலாம்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டு விட்டாரு, அவருக்குள்ள அனுபவம் அறிவுல அதை நம்பிக்கிறான், அதை பிடிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணலாம். என்ன சொல்றாரு ஒருத்தர், விந்து விடார்களே, நம்மளை பார்த்து சொல்றாரு, விந்து விடார்களே வெடிய சுடலையில் வெந்து விடார்கள் எடி குதம்பாய், வெந்து விடார்கள் எடி. இந்த வித்துவை கட்டிப்படுத்திட்டு விந்து விடாமல் இருந்தால், விந்த வீணாக்காமல் இருந்தால், சிதைக்காமல் இருந்தால், அந்த விந்த கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லீரேல், காயகல்பம் செஞ்சு கபாலத்துல அந்த உடலை சுவர விட்டுட்டீங்கன்னா உங்க உடம்பு சுழலையில் வேகாது அப்படிங்கிறாரு குதம்பை சித்தர். குதம்பைன்னு காதுல ஒரு அணி வச்சிருக்கிறதுனால அவருக்கு பேரு. அப்ப கள்ளம் கல் காமம் கொலைகள் கபடங்கள் பள்ளத்தில் தள்ளுமடி, அவரே சொல்றாரு. கள்ளம் கபடம் கல் காமம் கொலைகள் எல்லாம் உங்களை எங்க தள்ளுமா? எதை பற்றிய கள்ளம் கபடம்? இந்த வித்துவை பற்றியது. இந்த வித்துவை இந்த உடலை பராமரிக்கிறதுல உள்ளது, இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுல உள்ளது. இந்த சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, மகிழ் போகமா இருக்கணும். அது என்ன மகிழ் போகம்? இனிமையான போகம். எல்லாத்தையும் மகரிஷி அத அளவு முறைன்னு சொல்றாரு, லிமிட் மெத்தட். எல்லாத்தையும் அளவு முறையோட 16 நாளைக்கு ஒரு வாட்டி. அப்ப அவ்வையும் பாடி வச்சிருக்காங்க. எங்கு பார்த்தாலும் பாடல் தான் இருக்கு. அதை பயன்படுத்தி அதை நிர்வகிச்சு அதை ஏற்படுத்தி இருக்கிறோமா, அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமா, நடைமுறைப்படுத்திருக்கோமா, அதுதான் குறைவு. அந்த உயிர் இயக்கத்துக்கே இந்த பயோ மேக்னட்டிசமும் அந்த விட்டல் ஃப்ளூயிடும் சேர்ந்து இயங்குது. நீங்க இன்பமாக அனுபவிக்கிறது எல்லாமே இந்த பயோ மேக்னட்டிசம் தான், உடல்ல இயங்கக்கூடிய ஜீவகாந்தம் தான். நீங்க வெளியில இன்பம் இருக்குன்னா ஒரு லட்டை தின்னுட்டு அந்த லட்டு சுவையிலே இருக்கிறீங்க, அடுத்து ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிறீங்கன்னா டீல இனிப்பு இல்லைன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? அப்ப நாக்குல எது எழுச்சி வருது? காந்தம் எழுச்சி பெற்று அதை லட்டு இன்பமா சுவைத்தது. நீங்க ஒரு தியேட்டருக்குள்ள போறீங்க, கண்ணு என்ன ஆகுது, கொஞ்ச நாளி அந்த பவர் ஷட்டர் மாறி ஐரிஸ் மாறுது. அதுக்கு தகுந்த மாதிரி காந்தம் முதல்ல ஒண்ணுமே தெரியாம இருட்டா இருக்கு, அப்புறமா என்ன தெரியுது, இடமெல்லாம் தெரியுது. அதெல்லாம் கண்ணின் வழியாக போற காந்தம். ஒரு 3 படம் பாத்துற முடியுமா செல்லுலயோ டிவிலயோ? 4வது படத்துக்கு கண் எரியும். கம்ப்யூட்டர்ல 2 மணி நேரம் உட்காந்தா கண் எரிச்சலாகி கண்ணுக்கு அதிகமா டென்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்ப ஸ்டடி சொல்லுது.
கணினியில வேலை பார்க்கறவங்க விரல்கள்ல டென்ஷன் கொடுக்குறாங்க. அதனால தோள்பட்டைகள்ல ஒரு ரீப் ப்ராப்ளம் வருது, மேக்னெட்டிக் தேக்கம். இப்ப இந்த பயோமேக்னட்டிசம் தேக்கமோ தடையோ ஷார்ட் சர்க்கியூட்டோ இது போற பாதையில ரத்தத்துல பாதையில முதல்ல காந்தம் போற பாதையில பிரச்சனை வரும், அடுத்தது உயிர் போற பாதையில பிரச்சனை வரும், ரத்தம் போற பாதையில பிரச்சனை வரும். இந்த கபாட இயக்கம் செல்லு கவி கவி இயங்குற இந்த இயக்கத்துக்குள்ள பிரச்சனை வந்து நோயாக பிணியாக அப்படியே வழியாக மரணம் சம்பவிக்கிறதுக்கு இது வரும். அப்புறம் இந்த எக்ஸசைஸ் உடம்ப இது பண்ற பாத்தீங்கன்னா இங்க எண்டோகிரைன் கிளான்ஸ்னு 7 8 அது இருக்கு, நிறைய இருந்தாலும் மையங்கள். அதை நாளமில்லா சுரப்பின்னு என்ன பண்றோம், மூல ஆதாரமா ஒண்ணு சொல்றோம். முதுகந்தண்டு கீழே இருக்கு, கருவாய்க்கு மேலே எருவாய்க்கு அப்படின்னு சொல்றாங்க, கருவாய்க்கு கீழே எருவாய்க்கு மேலேன்னு சொல்றாங்க. அப்புறம் செக்ஷுவல் கிளாண்டுன்னு சொல்றோம், அப்புறம் தொப்புள்ள ஒரு கிளாண்டு சொல்றோம், அப்புறம் நெஞ்சில ஒரு கிளாண்டு சொல்றோம், அப்புறம் தொண்டையில சொல்றோம், அப்புறம் பிட்யூட்ரி பினியல். இது எல்லாமே ஹார்மோன்ஸை சுரக்குது, வெவ்வேறு வகையான ஹார்மோன்ஸ் சுரக்குது. ஒவ்வொரு பெல்விக் ஏரியால ஒரு மாதிரியும், நெஞ்சு பகுதி ஏரியால ஒரு மாதிரியும், தொண்டை பகுதி ஏரியால ஒரு மாதிரியும். பிட்யூட்ரி கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்டு. அப்புறம் அட்ரீனல்லாம் இங்க சுரக்குது. இப்ப தைமஸுக்கு பின்னாடி சைட்ல அட்ரீனல் 2 விழா எலும்புலையும் நாங்க 14 பாயிண்ட் வேதாத்திரியத்துல சொல்லி கொடுக்குறப்ப 11 12வது பாயிண்ட் இந்த இடத்துல விழா எலும்புக்கு கீழே பண்ணுவாங்க, அட்ரீனல் பாயிண்ட்னு சொல்லுவோம். அது சுரக்கும் போது அது அந்த நிகழ்வு அட்ரீனல் பாயிண்ட்ல தான் உடம்பு நிர்வகிக்கிற பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் பிணியல்ல சுரக்கிற முக்கியமான சுரப்பிகள். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வகுப்புல அது ஜோக்கா சொல்லிக்கிறேன். மாணவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு எண்டோகிரைன் கிளான்ஸ் இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு வந்து பிணியல்ல என்ன சுரக்குது, நிறைய செரோட்டோனியம் மெலட்டோனியம் இதெல்லாம் சுரக்குதுன்னா, சார் சிகரெட் குடிச்சாலும் சுரக்கும் அப்படின்னு சொல்றான். நிஜம்தான், சிகரெட் குடிச்சாலும் சுரக்கும், எந்த புதிய விஷயத்தை தேடினாலும் சுரக்கும், செல்ல பார்த்தாலும் சுரக்கும். ஆனா அது சுரந்து என்ன பண்ணிடும், நிக்கோடின் உள்ள போய் ஸ்பெர்ம் செல்ல உடைச்சி பிள்ளை இல்லா தன்மை உண்டு பண்ணும். என்ன சிகரெட் கேடு இல்லையா, சுரக்குதுன்னு அதுக்காக குடிக்க முடியுமா சிகரெட்டை? நுரையீரல ஃபங்க்ஷன் இல்லாம ஆக்கிடும். சில பேருக்கு உணவு அந்த மூச்சு குழல்ல எல்லாம் புள்ளி வந்துடும் நிக்கோடின் போய். சாராயம் குடிச்சா நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அனுபவசாலிகள். இந்த ஒரு நாள் தானே மாப்பிள்ள அனுபவி ராஜாம்பாங்க. அனுபவி ராஜான்னா விட்டுக்கிட்டு போயிரும் ஈரல். செத்த பின்னாடி கண்ணை இவ்வளவு நாள் இருக்கு, ஈரல் வந்து 30 நாளும் ஃபங்க்ஷன் ஆகுமா. சரி, இறந்தாலும் உடலையே இயங்கலனாலும் 30 நாள் இயங்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கான், ஈரலுக்கு இருக்கான். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக் ஒர்க்க கல்லீரல் செய்யுதுன்னு சொல்றாங்க. அந்த கல்லீரலை கெடுக்கிற வேலைகளை நாம நல்லா மெனக்கட்டு உட்காந்து செய்யறாங்க. அதுக்கு எல்லாம் ஒத்து போகுது, எல்லாம் அரசாங்கம் இன்க்ளூடிங் ஒத்து போகுது. அது எவ்வளவு பெரிய தவறு. அதை விற்பனைக்கு கொண்டு வரலாமா, அந்த போதை வஸ்துக்களை நீக்கணுமா இல்லையா, அது முடியுதா? அதுக்கு மனம் எழுச்சி பெற்று அறிவோட நிக்குதா அப்படின்னா அல்ல. அறிவு பகுத்தறிவு கொண்டவர்களே சிகரெட் குடிப்பாங்க. பகுத்தறிவுன்னா என்ன, அறிவை பகுத்து உடலை பகுத்து பாக்குறது இல்லையா, அப்படி பண்றவங்களே சிகரெட் குடிப்பாங்க, சாராயம் குடிக்கிறாங்க, அவங்க உடலை கெடுத்துக்கிறாங்க. பல தோழர்களை நான் சந்திச்சிருக்கேன், உடலை கெடுத்துக்கிட்டு சமுதாயத்துக்காக உழைக்க போறேன்னு தன்னை சமுதாயத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் உடலை கவனிக்காம போயிட்டாங்க. அந்த அறிவு பொக்கிஷம் எல்லாம் அப்படியே அழிந்து போய்விட்டது. எத்தனை உயிர்கள், எத்தனை தியாகிகள். ஏன் அவங்க எல்லாம் உடலை நல்ல அறிவுபூர்வமா சிந்திக்கிற கவிதை எழுதுற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாராயத்தினாலேயோ சிகரெட்னாலேயோ போதை வஸ்துக்கள்னாலேயோ இந்த மாதிரி இடங்களை எல்லாம் கெடுத்து பிரெயின் செல்ஸை கெடுத்து. இப்ப பிரெயின் செல்ஸ் நல்லா வேலை செய்யணும்னா பிணியல்ல இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணணும். பிணியல்ல சுரக்கிற சில சுரப்பிகள் கேன்சரே மாற்றுதுன்னு சொல்றாங்க. அவ்வளோ சுரப்புகள் இருக்கு. ஹார்ட்ல சுரக்கிற ஒரு இது வந்து சிரிக்கும் போது சுரக்கிற சிறப்பு ஹார்ட் அவ்வளவு பக்குவமா பாத்துக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க சில பேர், ஜோக்கு சொன்னா கூட சிரிக்கிறது. அப்ப கூறுவேன் தேகவது என்னவென்றால் குருவரமோ எழும்பதனை காலாய் நாட்டி மாறுபடா எலும்புக்கு துவாரமிட்டு வன்மையுடன் நரம்பினால் வலுத்து கட்டி சேறுதலாய் இரத்தம் அதை உள்ளே ஊற்றி சேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாயுதனை உள்ளடக்கி அப்பனே தேகம் என்று கூறுண்டாச்சே அப்படின்னு பாடலை பெரியவர்கள் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க.
அழகா பாருங்க, எல்லா 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 மண்டலமும் வருது பாருங்க. எலும்பு மண்டலம், எலும்பதனை, அப்புறம் நரம்பு மண்டலம், அப்புறம் ரத்த மண்டலம், அப்புறம் தானியங்கி மண்டலம். இது எல்லாமே தோலை மேல மூடுறது இல்லையா? வாயு மண்டலம், காற்று இயங்குற மண்டலம். அதுக்கு ஒரு ஒரு உறுப்பு. நீரை சுத்தம் பண்றதுக்கு ஒரு உறுப்பு, ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு உறுப்பு. நீர்னா இங்க யூரினரி இது இருக்கு இல்லையா? சிறுநீரகம், கிட்னி. அப்புறம் என்ன ஆகுது? இருதயம் சொல்லியாச்சு, நுரையீரல் சொல்லியாச்சு, கல்லீரல், மண்ணீரல். இப்போ உயிர் சக்தியை சுத்தம் பண்றது வித்து குடம், கருமையம், வித்து சக்தி. இது 2 வகையா இயங்குது. இயக்க ஆற்றலாக இயங்குது, இருப்பு நிலையாக அங்கங்க உடலுக்குள்ள இருப்பு நிலையா கட்டிக்குது. நம்ம சொன்ன இந்த மையங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல இயங்கி அதை இருப்பு நிலையாக, ஆற்றல் நிலையாக எப்போதுமே இயங்கி கொண்டிருக்கிறது. தான் இயங்கியா இயங்குது. மனிதன்கிட்ட கொடுத்தா சரி வராதுன்ட்டு இயற்கைய விதியை உட்படுத்தி அதுவாகவே இயங்குது. மனுஷன் கெடுத்து வச்சது பத்தாதா? தெரிஞ்சிருக்கு இயற்கைக்கு அப்பயே. இந்த இயக்கங்கள்லாம் எதனால அதிகமா கெடுகிறது அப்படின்னு வேதாத்திரியம் சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே கருவமைப்பு பதிவுனாலேயே, பழக்கத்தின் பதிவுனாலேயே, எண்ணத்தின் பதிவுனாலேயே, அது வழியா சூழ்நிலையினால போறது. அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை மோதல். அதோ திடீர்னு ஏதாவது போய் இடிச்சுக்கிறோம், இல்ல யாரோ ஒரு காந்தம் வருது, எங்கேயோ ஒரு டக்குன்னு ஒரு ஜர்க் ஆகுது, ஒரு திடீர் பயம், ஏதோ ஒரு காரணத்தினால. அப்புறம் இந்த கோள்களின் ஆற்றல், இந்த கோள்களின் ஆற்றலை ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக்கணும். எப்படி சூரியன்ல இருந்து டி விட்டமின் வருதுன்னு நீங்க சொல்றீங்களோ, அது மாதிரியே ஆற்றல் களங்கள் எல்லா கோள்களிலிருந்து வருது. பூமியில இருந்து ஒரு வெப்பம் நமக்கு உருவாகுது, நம்மளுக்கு அது ஆற்றலா கிடைக்குது. அப்புறம் நம்ம எண்ணம், செயல்கள், சொல்கள், வேற ஒருத்தவங்க சொல்ற எண்ணங்கள், அதனால மனசு திடீர்னு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. நம்மளோட சுவாச காற்றுனால பிரச்சனை ஆகுது. அந்த எல்லாத்தினாலையும் நம்ம உடல்ல ரசாயன மாற்றங்கள், ரொம்ப அமிலத்தன்மையை சுரந்து, ரொம்ப பசியோட தாங்கி இருந்து, ரொம்ப பசிய மல்லு கட்டி அமிலத்தன்மையை சுரந்து உடம்பு உள்ளார குடல்களோ குன்மம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப விரதம் இருக்கிறேன்னு இந்த மாதிரியான வேலைகள்ல ஏதாவது என்ன பண்ணிடுறாங்க, பிரச்சனை பண்ணிடுறாங்க. அப்புறம் மின்சார இயக்கம், அது ரொம்ப முக்கியம். மின் ஆற்றல், மின்னோட்டம் எல்லாமே உடலுக்குள்ள மின்சாரம் பாயுது. நியூரான்ஸ் எரிக்குது உடம்பு, மூளை நியூரான் வழியா கடச்சுது, செல்கள்ல கடச்சி எரிக்குது. சில நேரம் செல்களே எரிந்து போகுது. இது வளர்சிதை மாற்றம், அப்போசிஸ்ன்னு சொல்றோம். மெட்டபாலிக் சிஸ்டம் இது இயங்கிக்கிட்டே இருக்குது. மெட்டபாலிக் சிஸ்டத்துல இதுல மின்சார ரசாயன மாற்றம், மின் மாற்றம், இதுல கெமிக்கல் ரியாக்ஷன், இதெல்லாம சில சுரப்புகள். இந்த இயக்கங்கள்லாம் மாற்றம் உண்டாகுது. எதனால? கருவமைப்பு, எண்ணம், சந்தர்ப்ப மோதல், சூழ்நிலை, கோள்களின் ஆற்றல். அப்புறம் என்னது? எண்ணம், சொல், செயல்கள், உணவு வகைகள். தேவையில்லாத உணவை போட்டு மல்லு கட்டி காக்கா கொத்துற, காக்கா தொண்டையில கொத்துற அளவுக்கு நல்லா அமுக்கி புளிப்பானையில அடைக்கிற மாதிரி அடைச்சு புளிக்க வச்சு தேவையில்லாத உணவை தின்னு அதனால கேடுகள். பசி இல்லாம தின்றுன்னு சொல்றது, எதே உணவை எடுத்துக்கிறோம் தேவையில்லாம, அது பிரச்சனை பண்ணுது. என்னென்ன உணவை சரியா எடுத்துக்கணும், எப்படி உணவு எடுத்துக்கணும், எவ்வளவு சுவாசம் இருக்கணும், அதை எப்படி செரிக்க வைக்கணும். அதனாலதான் ஏற்கனவே சொல்லிட்டோம், யாக்கைக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னது, சுவர பசித்து சாப்பிடும், நல்லா பசித்து சாப்பிடும், கற்றது அளவறிந்து உண்க, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சாப்பிடும் போது நாக்கு ருசியில, மயக்கத்துல அள்ளி அடிச்சிருது. எதை பிடிக்குதோ அது, அது சைவமோ அசைவமோ, அதுவே புளிச்சு ரத்தத்தை குழப்பம் பண்ணி கேஸ் உருவாக்கி ரத்த சக்தியிலையோ ஏதோ ஒரு ஆற்றல்ல சக்தி மீறி அது போய் ஏதாவது தடுத்து இந்த உச்சிக்கு மேல போய் இல்ல கீழே போய் அது பிரச்சனை வரும். அப்ப திருவள்ளுவர் மறுவாட்டி என்ன சொல்றாரு? சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகி, சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகி, மற்றளித்து சார்தரா சார்தரு நோய். சரியா எதை சாரணுமோ அதை சாரணும், எதை பேணணுமோ அதை பேணணும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற பேராற்றலை, அந்த அறிவை உணர்ந்து கொண்டு, அறிவை தெளிந்து கொண்டு, இந்த உயிராற்றலை பேணி, இந்த உயிராற்றலை சரியா நிர்வகிச்சு, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு
இந்த மாற்றங்கள் எல்லாம் சரியா நிகழ வச்சு என்ன பண்ணணும், நம்ம உடலை இன்னும் நல்லா நிர்வகிக்கணும், பேணணும். பண்டத்தில் உள்ளது பிண்டம், இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். பிண்டத்தில் அண்டம் எது, அண்டத்தில் பிண்டம் எது, அதெல்லாம் மனதிற்கான விஷயம். ஆகினையில இருக்கு, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுக்கிடணும் இதை பற்றி. அப்ப உள்ளகச் சமர்ந்து எனது உயிரில் கலந்தருள் வள்ளல் சிற்றம்பலம் வளர்சிவ பரியே அருட்பெருஞ்சோதி. ஏன்னா உள்ளார வந்து நீ எனது உயிருக்குள்ளார கலந்து எனக்கே அருள் செய்யற, நான் அதை பார்க்காம இருந்துட்டேனே, நீதான வள்ளல். அது எங்க இருக்கான்? சிற்றம்பலத்தில் வளர்சிவ பரியே. இங்க குருவன் தான் சிற்றம்பலம், அது பொற்சபை. இது சிற்றபை, இது பேரம்பலம். பொற்சபை துரியம், அதுலயும் அத்தனை வகை துரியம் சொல்லுவார் வள்ளலார். அதெல்லாம் உள்ள போய் அந்த பினியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு துரிய தீட்சை. மனம் ஒடுங்கி அறிவா மாறி நிற்கும், உயிரை கவனிக்கிறது, மன அலைச்சுழல் குறையும், மனதினால ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மாறும், அந்த அருள் கிடைக்கும். நீங்க வள்ளலாக அருளாக மாறலாம். இந்த உடலுக்குள்ள இந்த சாலிடு லிக்யூடு இந்த பஞ்சமா இதெல்லாம் என்ன ஆகாது, இந்த பஞ்சமா பூதமே தரமாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு சொல்லி வல்ல அவ்வை பாடல். இந்த பஞ்சபூதங்களும் அப்படி தரமாறி தோன்றும். அப்ப சாலிடா இருக்கா இல்லையா? நீர், நிலம் இருக்கு, நீர் இருக்கு, பிளட்டா வாட்டருக்கு, ஏர் இருக்கு, ஆக்சிஜன் பிராணம் போது, ஹீட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டியில உடம்புல இருக்கு. இதெல்லாம் சோல், அதான் லைஃப் ஃபோர்ஸ், எனர்ஜி பார்ட்டிக்கல். அந்த எனர்ஜி பார்ட்டிக்கல் எங்க இருந்து வந்திருக்கு? ஆட்டம்னு சொல்றோம். எலக்ட்ரான் புரோட்டான் உள்ள அதுக்குள்ளார போய் இறை துகள்னு மகிழ்ச்சி சொல்றாரு, அத காட் பார்ட்டிகல்னு சொல்றோம். அது இன்னும் உள்ளார, அதை விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கல. ரொம்ப அது இந்த உயிரின் அளவை பாடல்கள் திருமூலர் சொல்லியிருக்காரு. இங்க எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. சித்தர் பாடல்கள் திராவிட குடும்பத்துல எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. பாடலை எழுதி வச்சாச்சு. அதை உணர்ந்து தெளிஞ்சு அறிவாய் நின்று அதை பேணுதல் தான் வேணும். இந்த உடலுக்குள்ள அறிவாய் இருப்பது, அறிவே தெய்வம் என்றார் தாயுமான. அதுக்குள்ளதான் அகத்ததுதான் மெய்ப்பொருள், அதுக்குள்ள உள்ளதுதான் மெய்ப்பொருள், அதுதான் உருப்பொருள், அதுதான் சிவப்பொருள், அதுதான் செம்பொருள். அந்த பொருளை காணுவதுதான், அதுதான் பொருள். முதல் வாதம் அதுதான் பொருள். அதை வச்சுதான் உழைக்கணும், அதை வச்சுதான் இந்த கடமை ஆற்றணும், அதைதான் இந்த உலகிற்கு சமூகத்துக்கு திரும்ப செலுத்தணும். அது இந்த உலக பேர் அறிவாக இருந்ததுல இருந்து வந்திருக்கு. அதுதான் வேதாத்திரியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுது, நிதமான சொல்லுது, நிஜத்தை சொல்லுது. எப்படி இருக்கான் காடு? மகிழ்ச்சி சொல்றாரு, விதைக்குள் ஒரு பெரிய மரம் இருப்பது போல காந்த பதிவாக. இந்த விதைக்குள்ளதானே ஆலமர விதை பாத்தீங்கன்னா திருவோண்டா இருக்கும், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆலமரம் இருந்துச்சா? எப்படி, யார் கொண்டே வச்சா? அதுக்கான சூழல் எப்படி அமையுது? எப்படி ஒரு மலருக்குள்ளார வாசனை மலர்ந்தவுடன் வெளியே வருதோ, அது போல உங்களுக்குள் மலர்ந்தால் எது மலரணுமோ அது மலரணும், தேவையில்லாத மலரக்கூடாது. அப்ப மலரணும்னா ஏற்கனவே மலர முடியாம அடைச்சுக்கிட்டு இருக்க சிக்கல்கள், ஆணவம், கண்மம், மாயை, குணங்கள் சீரமையும். அப்பதான் அது மாறும். அப்ப மாறி அந்த உடலுக்குள்ளாரையே இறை துகள், இறை அறிவாக இயங்குகிறது, உயிராக இயங்குகிறது என்ற நிதர்சனத்தை, உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். என்ன ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு? இந்த விளையாட்டை யாரு விளையாடுறா? பாடிய மறைக்கிறது எது? இக்னோரன்ஸ். உங்களை ஹார்ம் பண்றது எது? இக்னோரன்ஸ். நீங்க அலட்சியம் பண்றீங்க உடலை, நீங்க உடல் உறுப்புகளை அலட்சியம் பண்றீங்க, அதனால உங்களுக்கு நீங்க ஹர்ட் பண்றீங்க பாடிய. உங்களுக்கு அன்னோன், சிலது தெரியல, அறியாமையினால செய்றீங்க, அதனால பாடியை சிதைக்கிறீங்க. ஆனா அந்த பாடிக்குள்ளதான் இந்த உயிர் இயங்குது. பேட் ஹேபிட்ஸ்னால நீங்க இயக்குறீங்க, இதெல்லாம் பார்த்தோம். தீய பழக்கங்கள்னால, அறியாமையினால, அலட்சியத்தினால, இந்த மாதிரியான காரணங்கள்னால மனம் போன போக்கிலே போறோம். மனதை செம்மையாக்க வேண்டும். அப்ப பயோமேக்னட்டிசம் லோ ஆகும் போது பேட் ஹேபிட்ஸ் ரொம்ப ஹையர் ஆகும், நெகட்டிவ் தாட் ரொம்ப வருது. இப்ப பயோமேக்னட்டிசத்தை பெருக்கணும்னா உயிர் பெருக்க வேணும், செல்கள்ல உயிர் கவி பிடிச்சு நல்லா இயங்கணும். அதுக்கு உயிர் சத்து, முக்கியமான சத்து பொருள் ஸ்பெர்ம் தான், விட்டல் ஃப்ளூயிட். உயிர் தாங்கியான அந்த வித்து சக்தியை, ஸ்பெர்மை நல்லா தாங்க வைக்கணும். அதுக்காக உணவு நல்லா எடுத்துக்கணும். உணவு தான் 7 தாதுக்களா மாறி என்னவா மாறுது? வித்தாவும் மாறுது. அப்புறம் பிரெயின் எனர்ஜி லோயர் ஆகும்போது
சில விஷயம் அறியாமையிலேயே இருந்து போயிருது, மனக்குழப்பம் வருது. எண்டோகிரைன் கிளாண்ட் ஃபங்க்ஷன் நல்லா நடக்கலன்னா என்சைம் செக்ரியேஷன் பிரச்சனை வருது. அதனால மனக்குழப்பம், உடல் குழப்பம், உடல் இறுக்கம், உடல்ல இறுக்கம் ஏற்பட்டு உடலுக்குள்ள அழுத்தம் ஏற்பட்டு மனக்குழப்பமா மாறுது. மனதுல இறுக்கம் ஏற்பட்டு மனதுல குழப்பம் ஏற்பட்டு உடல் நோயாக மாறுது. அப்ப மனதும் உடலும் சரியா நிர்வகிக்கப்படணும், உயிரும் உடலும் சரியா நிர்வகிக்கப்படணும். அப்புறம் அறிவும் உடலும் உயிரும் எல்லாம் சரியா வரணும். இந்த மூணையும் சரியான விகிதத்துல ரிதமிக்கா, சரியான அந்த ரிதம்ல, அந்த லயத்துல, மனோலயத்துல அது எப்படி ஏற்படுமா? மண்மனச்சுள்ளே அப்படின்னு பாடுறாரு யாரு, திருமந்தில பாட்டு இருக்கு. மண்மனச்சுள்ளே மகிழ்ந்திருப்பாருக்கு மண்மனச்சுள்ளே மனோலயமாமே. மண்மனச்சுள்ளே உள்ள போய் உடலுக்குள்ளார மண்பாண்டமானதுக்குள்ளார. இப்ப இதுல இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ஃபண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எங்க பாடத்தின்படி இது என்ன ஆகுது, டிஸ்டர்ப் பண்றோம், பங்க்சர் பண்றோம், அப்ஸ்ட்ரக்டட், டைவர்டட், எக்ஸாஸ்டட். அவுட்ஃப்ளோ வெளியில ஏத்துறோம், சிதையுது, திசை மாற்றம் அடையுது, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுது, கெடுக்கிறோம், டைவர்ட் பண்ணி விட்டுறோம். அதனால காந்தம் விரயம் ஆகுது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது, உடல்ல நோயா மாறுது. அதை சேவ் பண்றோம், குவாலிட்டியை மெயின்டைன் பண்றோம், குவான்டிட்டி நல்லா ப்ரொடெக்ட் ஆகுது, ஹையர் இம்யூனிட்டி லெவல் போகுது, ரெகுலேட்டட் 3 மீடியா, ஏர், ஹீட், பாடி, பிளட், அது இன்ஃப்ளோ அதிகரிக்குது, காந்தம் அதிகமாகுது, உயிர் நல்லா இயங்குது. அப்ப பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறதுனால இந்த ரெஜினிவேட் ஆகுது, ரெகுலேட் ஆகுது, ஸ்ட்ரெங்தன் ஆகுது. இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும், உயிர் ஆற்றலும் வளர்சிதை மாற்றம் நல்லா நடக்குது, உடல்ல காந்தம் பரிமாற்றம் அடையுது. நல்ல இயக்கம் ஏற்படும் போது ஹார்மனி இந்த நேச்சுரல் ரிதம் பாடி மைண்டுக்கு வருது. குழப்பம் இல்லாமல் அறிவு தெளிந்த நிலையில முடிவெடுக்குது. இது எப்படி வருது? துல்லியமா, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, வடிவத்தோட வருது, அமைப்போட வருது, அழகா இயங்கி கொண்டே இருக்கு. அப்ப இது என்னவா என்ன நினைக்க கூடாதான். ஒரு பாடல்ல சொல்றாரு கொங்கணவர். கொங்கணவர் ரொம்ப கோபக்கார, ஆனா நல்ல பாட்டை ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, இவை உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே, பார்த்த பேருக்கே ஊத்தை இல்லை, இதை பார்த்து கொள் உன்றன் உடலுக்குள்ளே. பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது ஊத்தை இல்லைன்னு. உள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தை, இந்த வடிவத்தை, எவ்வளவு அழகா இருதயத்தை எவ்வளவு அழகா இயங்க வைக்கிற நுரையீரலை, ஒரு சின்ன உறுப்புகளும் இருக்கிறதுலயே சின்ன உறுப்பு கணையம், ஸ்பிளின், அப்படி கொஞ்சோண்டு இருக்கு. இன்னும் இருக்கலாம் சின்ன பொட்டுல, பட்டாணி மாதிரி இங்க பிட்யூட்டி இருக்கு, தெரியாம உள்ள பீனியல் இருக்கு. அதெல்லாம் இயங்குற இயக்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு துல்லியமா, அவ்வளவு அழகா ரெகுலரா இயங்குது. உடல்ல இயங்கி அவ்வளோ ஃபங்க்ஷன், உடல் இயக்கத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமயமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவதுன்னு மகிழ்ச்சி கேட்கிறார். இவ்வளவு உறுப்புகளை நலன் பெற்றோமே, டால்ஸ்டாய் சொன்ன கதை போல இவ்வளோ பெற்றும் உனக்கு இல்லைன்னே தோணுது. மனசுல இல்லாம இயக்கம் இருக்கே, வறுமை இருக்கே, அறிவை தெளிவடைய செய்து இவ்வளோதையும் பெற்றிருக்கோம். அதை இயக்கி பராமரித்து பூஜித்து, பூஜை எங்க செய்யணுமா? வெளியில செய்யக்கூடாதான் பூசை, அங்க சாமிக்கு செய்யக்கூடாதான் பூசை, உள்ள செய்யணும். ஆடி எல்லாத்தையும் ஹார்மோனியா கொண்டு வரணும், தாட்ஸ், வேர்ட்ஸ் எல்லாம். அதான் சீக்ரெட். ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த மூன்றையும், உடல் வழி இயங்கக்கூடிய தோற்ற நிலையில ஆற்றல் நிலையான மைண்ட, உயிரை இயக்கக்கூடியதை பெருக்கணும். அப்புறம் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன மேலாண்மை இல்லையா, உங்க போர்ட்போலியோ எப்படி வச்சுக்கணும், இந்த உடலை சரியாக பேணுவதற்கு உழைப்பை சரியாக, உறக்கத்தை சரியாக, நேரத்தை முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நேரம் இன்வெஸ்ட் ஆன பிறகு நீங்க எடுத்த முடிவுல அதை சரியா நிக்கணும். இதற்கு பெரிய பொருட்செலவெல்லாம் இல்ல, உங்க ஆற்றலை கொஞ்சம் பேணணும், கொஞ்சம் மணி செலவாகும், கொஞ்சம் கொஞ்சம் எதுக்காகுது. அப்புறம் உங்க ஆற்றல் நிலைய, எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணணும். உங்க 5 லிமிட், உணவு, உறக்கம், உடல் உழைப்பு, உடலுறவு, எண்ணம், இந்த 5லையும் லிமிட்டா பயன்படுத்தி அந்த போர்ட்போலியோல நீங்க சரியாக இதை பகிர்ந்து வேலை செய்தீர்களானால் இந்த ரிதம் எல்லாம் கரெக்டா வரும். நீங்க ஏற்படுத்தின இந்த உடம்ப, சாரி, நீங்க
என்ன செய்யணும், எப்படி ஈல்டிங் எடுக்கணும்னு எங்க கணக்கு சொல்லும் அப்படின்னா, நீங்க 2வது கணக்கை மட்டும் பாருங்க. அதுதான் y = f of p plus p plus p3. practice, plan, preparation, practice, practice, practice. பயிற்சி செய்வதுதான். உங்களை நீங்களே பயிற்சி செய்து கொண்டு அப்புறம் என்ன உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்? ஏன்னா இந்த பொருளாதாரத்தையே பார்த்த இந்த மனம் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வரும்? இதெல்லாம் செஞ்சா நல்ல பாடியில ஆக்சிஜனைஸ் ஆகும், உங்க எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும், உங்களோட இந்த 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 மொத்த உறுப்புகளும் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், பிளட் பியூரிஃபை ஆகும், அதனால இம்யூனிட்டி பவர் ஏறும், சர்க்குலேஷன், செல்லு, மைட்டோகாண்ட்ரியா, இன்னும் எல்லாத்தையும் இந்த லிம்பிக் சிஸ்டம், பேராலிம்பிக் சிஸ்டம், அப்புறம் சிம்பத்தட்டிக் சிஸ்டம், அதுல பிரெயின் செல்லு, பிளட் செல்லு, அப்புறம் போன் செல்ஸ், இதுக்குள்ள இருக்கிற எல்லா செல்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுது. நல்ல இம்யூனிட்டி ரெஜினிவேட் ஆகுது, ஹோல் சிஸ்டமும் நல்லா இருக்கு, எனர்ஜைஸ் ஆகுது உடம்பு. மேக்னெட்டிக் நியூரான்ஸ் பேத்வேவே சேஞ்ச் பண்ணுது, மேக்னெட்டிக் பேத்வேவே மாறுது அப்படிங்கிறாங்க ஒரு பெரிய டாக்டர் சொன்னது. இப்ப வளர்சிதை மாற்றம் சரியா நடைபெறுகிறது, உங்களோட மேக்னெட்டிக் கோடு மாறுது, அதன் மூலமா நிறைய ஆற்றல் பெருகுது. இது காயகல்பத்துல நடக்குது, அது உடற்பயிற்சியில நடக்குது. அதன் வழி நீங்க உங்களை பெரிய அளவுல உயர்ச்சி, முழுமை பேரான அறிவை இங்கேயே பெற்று இந்த சமுதாயத்துக்கே நீங்க நல விளைவிப்பீங்க. இந்த சமுதாயத்துக்கு உங்களை தெளிந்து நீங்க ஒரு பவர்ஃபுல்லான, இன்ஃபுளுன்ஸ்ஃபுல்லான ஆளாவீங்க. நீங்க திறமையான ஒரு அறிவு பெட்டகமாக மாறுவீங்க. அது உங்களுக்குள்ள மலரும். உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்களே பெற்றுக்கொள்வீங்கள். எது தேவை, எது தேவையில்லை, எது வேணும், எது வேண்டாம் என்ற முடிவை நீங்களே பெருக்கிக் கொள்வீங்க. நீங்க உங்க கடமையை செவ்வனே செய்வீங்க. யாராருக்கு என்னென்ன கடமை செய்யணுமோ, இந்த உடலை வைத்துத்தான் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எல்லோரையும் பராமரிக்க வேண்டும், இந்த உடலையும் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இதுவரை கேட்ட உங்க அனைவருக்கும் நன்றி கூறி, குருவின் பாதம் தொட்டு வணங்கி, உங்களோட மைண்ட, உங்களோட மனதை, உயிரை ஸ்ட்ரீம் லைன் பண்றது ஸ்பிரிச்சுவல் யோகான்னு சொல்லிட்டு, உங்களோட ஜீன் ரிப்பேர் பண்றது என்னது சயின்ஸ் யோகான்னு சொல்லி இந்த அளவுல என்னோட சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி. குருபிரானு அருளாலும் இந்த இறை பேராற்றல் அருளாலும் உங்க அனைவருக்கும் அருளும் பொருளும் பெருகி தன்வசம் நிறைந்த அனைத்து தத்துவத்தையும் என்வசம் ஆக்கிய அருட்தந்தையே, பெரும் தந்தையே, உங்களை வணங்கி எல்லோருக்கும் அருளையும் பொருளையும் பெருக்க, ஆனந்தமயமான வாழ்வை, அமைதியான வாழ்வை இந்த உலகத்துக்கு அளிக்க, இந்த உலக எல்லாரும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இதை ஏற்று வேதாத்திரியம் இன்னும் வளர்ந்து மக்கள் அனைவரும் நலவாழ்வு வாழ, பாட்டாளிகள் உயர, பாட்டாளிகள் அனைவரும் இந்த இதை கத்துக்க வேண்டும் என்று, வீதிதோறும் வேதாத்திரியம் பரவட்டும், வீடுதோறும் வேதாத்திரியம் வரட்டும், பள்ளிக்கூடங்களில் காயக்கல்பம் பாடமாகட்டும், கல்வி நிலையந்தோறும் உலகெங்கிலும் இந்த வேதாத்திரியம் ஆராய்ச்சிக்கு போகட்டும்னு வேண்டி விரும்பி வணங்கி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்வு. முதலாவது அன்பராக முருகேசன் ஐயா, வாழ்க வளமுடன். மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. ஐயா, அந்த அசிடிட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த நோய், அதை பத்தி சொல்லுங்க. நெஞ்சரிச்சல் மாதிரி இருக்கிறதையா? நெஞ்சரிச்சல். அது வந்து அந்த நோயை பத்தி சொல்லணுமா, அதுல எந்த விளக்கு வேணுமா? இல்ல, அது எதனால வருது, அது எப்படி, அது 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 இந்த காரணங்கள் எதுன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொன்னு. அப்படிங்களா? சரி, சரியா? ஆமா ஆமா. ஒருத்தவங்களுக்கு நெஞ்சரிச்சல் என்னால வருதுன்னா, உடம்பு ஹீட் ஆகி ரொம்ப பசியோட இருந்து விரதம் இருந்ததுனாலயோ, இல்ல அதீத உணவு, பொதுவா அதீத உணவு எடுத்துக்கிறதுனால வர்றதுதான் பிரச்சனை. தேவையற்ற காரத்தன்மை உள்ள உணவுகள், உடலுக்கு ஒவ்வாமை உள்ள உணவுகள்னால அசிடிட்டி அதிகமா வருது. மேலும் எண்ணங்கள்னாலையும் வருது. எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிதீவிரமான எண்ணங்கள், எதிர்கால சிந்தனைகள், ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமான தன்மையில கொண்டு போறப்ப
அதுல சில சேக்ரிகேஷன் வந்து உடம்புல டிராப் ஆகி அதனாலயும் பிரச்சனை வருது. இதை வந்து ஒரு காரணத்துக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருங்க ஒண்ணுன்னு இயல்பா சொல்றதுல ஒவ்வொன்றும் இருக்கு. சில பேருக்கு பித்தம் கூடி வரும், சில பேருக்கு கபத்தினால வரும், சிலை துமத்தினால வரும். எதனால வருதுன்னா அந்தந்த பாடி. ஆனா காமனான விஷயம் அசிடிட்டி வந்து இந்த மாதிரி உணவுகளால வர்றது அதிகம். உணவு மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஆனா உணவும் காரணம். சரி செஞ்சுக்கணும்னா என்னங்க செய்யணும்? பயிற்சி தான். வாழ்க்கை சில இது மருந்து ஹோமியோல எடுத்துக்கங்க. உங்களுக்கு உங்க உடம்புக்கு எது ஒத்துக்குதுன்னு பாருங்க. அதுக்கு மேல நம் பயிற்சியில நிறைய இந்த மாதிரியான நெஞ்சரிச்சல் எல்லா பிரச்சனையும் தீர்வாகுது தொடர்ந்து செய்யறப்பதான். இது வந்து என்னன்னா, நீங்க இப்ப நம்ம பழக்கத்தின் வழி நிறைய சேர்த்துக்கிட்டோம் வியாதிய. எடுத்தோன்னே ஒரு டாக்டர் மாத்திரை கொடுத்து சரியாகிற மாதிரி உடனே செஞ்சுட்டு நாளைக்கு 2 நாள் 1 வாரம் கண்டினியூவா செஞ்சேன் ஒன்னும் மாற்றம் இல்லையேன்னு நினைக்க கூடாது. தொடர்ந்து செய்யணும். அப்ப தொடர்ந்து செய்யும் போது அதுல நடக்கக்கூடிய மாற்றம் உங்க அந்த நோயை இல்லாம ஆக்கிரும். சேர்த்து என்ன பண்ணணும்னா, சில உடம்புக்கு அது கண்டினியூ ஆகும். அப்ப என்ன பண்ணணும்னா மாத்திரை சித்தாவில எடுத்துக்குங்க, அப்படி இல்லைன்னா ஹோமியோல எடுத்துக்குங்க. உங்க உடல் எதுக்கு ஒத்து போகுதுன்னு பாருங்க. அலோபதி கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். வேதாத்திரியம் எதை சொல்லுது அப்படின்னா ஹோமியோவை ஃபர்ஸ்ட், சித்தாவை செகண்ட் சொல்லுது. சரிங்க, ரொம்ப சிறப்பு. நான் பர்சனலா சொல்றதும் ஹோமியோ சித்தா தான். ஓ சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப சிறப்புங்கய்யா. வாழ்க வளம். தெளிவான விளக்கங்கய்யா. காயகல்பம் என்னங்கய்யா? காயகல்பம் கத்துக்கிட்டீங்கன்னா, சரிங்கய்யா, காயகல்ப பயிற்சி கத்துக்கிட்டீங்கன்னா காயகல்பம் உணவுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடி செய்வாங்க. அது மாறிக்கும் இதெல்லாம். ஓ சரிங்கய்யா, சரிங்கய்யா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள் பெரிய குளத்திலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி உமா சங்கரி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா சுவாமிநாதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. பெரிய குளத்துல இருந்து பேராசிரியர் சாந்தி சுந்தரம் பேசுறேங்கய்யா. ரொம்ப சிந்தனை தொகுப்பு. நம்ம பாருங்க ஐயா, எதுவுமே நம்ம முன்னாடி எல்லாம் மனவளக்கலை வருவதற்கு முன்பாக சும்மா ஒரு அஜீரணம் இல்ல ஒரு ஏப்பமே ஒரு மாதிரி வந்தது, அஜீரணிக்கலைன்னா என்னத்த, நான் நல்லா தானே இருந்தேன், நல்லா தான் சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவோம். இப்போ ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய பக்குவத்தை மகரிஷி நமக்கு கொடுத்துட்டாங்க. சொல்ல போனா நம்ம எல்லோரையுமே ஒரு டாக்டர் அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். எதனால வந்தது, இதுக்கு இதை பண்ணுனா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரிதான் இப்பொழுதெல்லாம் எண்ணங்கள்லாம் தோன்றுது. மற்றவங்களுக்கு நம்ம முயன்ற அளவு முயற்சி செஞ்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்றாங்க, இல்லைங்கிறவங்க மெடிசின்ஸ் தான் போறாங்க. அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பாக தாங்கள் அளித்துள்ளீர்கள். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைய பாடல்களை மேற்கோள் காட்டி எங்க இருந்ததே இவ்வளவு கலெக்ஷன் பண்ணீங்கன்னு தெரியலங்கய்யா. உங்களுடைய கலெக்ஷனுக்கே என்னுடைய ஹேண்ட்ஸ் அப்ங்கய்யா. நன்றிங்க. ரொம்ப நன்றி. எல்லாம் வேதாத்திரியம் சொல்லி கொடுத்ததுதான். மகரிஷியோட புகழின்றி வேற எதுவுமே கிடையாதுங்க. அவரோட அறிவுதான் இன்னைக்கு நமக்குள்ளாக அறிவா இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேங்க. அவர் என்னைக்கு அந்த உயிர் தூண்டல் கொடுத்தாங்களோ, தீட்சை கொடுத்தாங்களோ, அன்னைக்கே அவங்களுடைய இது ஆன்மா நமக்குள்ளாக வந்துருச்சு அப்படின்னு தான் நான் உணர்கிறேன். ஐயா சொல்லுவாங்க, முன்னாடி அவங்க இருக்கும் போதே நான் 2000 போயிட்டேன். மகரிஷியோட கருத்துக்களோட ஒன்றியாச்சு, தீட்சையும் வாங்கியாச்சு. அப்ப சொல்லுவாங்க, உடற்பயிற்சி செய்யும் பொழுது விலங்கின பதிவுல எல்லாம் கழியும் அப்படின்னு சொன்னாங்க மகரிஷி அவர்கள். சரி, அது நம்ம கரெக்ட்னு கூட வச்சுக்கலாம். விலங்கின பதிவுகள் கழியுது, பரவாயில்ல. ஆனா நம்மளுடைய ஊழ்வினை என்று சொல்லுவது வந்து நமக்கு அது உறுத்தி கொண்டுதானுங்க இருக்குது. என்னதான் உடற்பயிற்சி காயகல்ப பயிற்சி பண்ணுனா கூட, என்னுடைய வயது இப்பொழுது 64. சோ சின்ன 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 பிரச்சனைகள் இருந்தா கூட அது பிரச்சனைகளாக நான் எடுத்துக்கொள்வதில்லை. மெடிசனும் எடுத்துக்கிறது இல்ல. தொடர்ந்து காயகல்பம், உடற்பயிற்சி, அகத்தாய்வு எல்லாம் செய்துக்கிட்டு என்னால முடிஞ்ச அளவு யோகாசனங்களையும் சில செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அந்த ஊழ்வினை கண்டிப்பா வரத்தனைங்க செய்து, பெற்றது கண்டிப்பாக வரத்தானே செய்யும். வரும். அதாவது அது வந்து நம்மளோட பயன்பாடு இருக்கு. உடலை பயன்படுத்தின முறைகள் இருக்கு இல்லையா, இது நாள் வரை ஏற்கனவே பயன்படுத்துறது. வித்து தொடரா கருவமைப்பா வர்றத ஒண்ணுமே செய்ய முடியாதுமா. மாற்றி அமைச்சுக்கிறது என்னன்னா, நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். நம்ம எவ்வளவு தூரம் அதை செஞ்சிருக்கோமோ அவ்வளவு பயன் அதுல இருந்து பெற்றிருக்கோம்.
இப்ப சரிங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது மாதிரி ம். நமக்கு என்ன ஏற்பட்டிருக்கும்னா நமக்கு சின்னதா இருக்கும், அவ்வளவுதான். விளைவு வந்து ஆமாங்க. குறையும். நீங்க இப்ப சொல்லும் ம். போதே சொன்னீங்கல்ல, அதை நான் பிரச்சனையாவே எடுத்துக் கொள்ளுகிறது இல்ல. அந்த ஆமாங்கய்யா. மனநிலை தான் நீங்க இப்ப உங்களுக்கு அளிச்சிருக்கு. நீங்க உங்க கண்டிப்பா. பயிற்சி அதுதான், துன்பத்தை இடும்பைக்கு இடும்பை தரும், அவ்வளவுதான். கண்டிப்பாங்கய்யா. இப்பொழுதெல்லாம் மனது என்ன ஆகுது, அந்த வலி வரும்பொழுது கூட அதில் கூட இறைத்தன்மை தான் இருக்குன்னு அதை அதை உணர்ந்து கொண்டு அதை அனுபவிக்கக்கூடிய எண்ணம் வந்துருச்சுங்கய்யா. வலிக்குதா, இந்த இப்படிதான் வலிக்கும், பேராசிரியர்கள்ல வலிதான் எல்லாரும் உணர்வு, அந்த இது இறை நிலைக்கு வரணும். உணர்வுதான் அப்படிங்கிற தன்மை உண்டாகுதுங்கய்யா. ஐயா ரொம்ப வாழ்க அற்புதம். இந்த மைக்ரா கேண்ட்ரியாவு மாத்திருதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. நம்மளுடைய பாரம்பரியம் இது தொடர்ந்து நல்ல மக்களுக்கு எல்லாம் சேரணும். உங்களுடையது மீண்டும் யூடியூப்ல வந்தா எல்லா மக்களும் பார்க்கணும். நாங்களும் நிறைய அன்பர்களுக்கு பகிரணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். உங்க அருள்பணி சிறக்க சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடமா. இன்னும் 4 தலைமுறைக்கு எடுத்துட்டு போயிருவோமா. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்க. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா உமா சங்கரி அம்மா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி அம்மா. அம்மா நீங்க சொன்ன மாதிரிதான் எவ்வளவு கோட்ஸ ஐயா எப்படி எடுத்தாங்க, எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த ஸ்பீச்சுக்கு. அவ்வளோ பாடல்கள், அவ்வளோ உதாரணங்கள், அறிஞர்களோட கோட்ஸ் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. உண்மையிலேயே அம்மா சொன்ன மாதிரி இதை வந்ததுக்கு அப்புறம் இதுல வராதவங்க எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் இதை அனுப்பி வைக்கணும். சோ ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க இது எதுல பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல்னு போட்டீங்கன்னா அதுல ஐயாவோடது வரும். நாளைக்கு வந்துரும், நீங்க பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அங்கேற்கனி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அம்மா உங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சுமா. அங்கேற்கனி அம்மா. அங்கேற்கனி அம்மா வாழ்க வளமுடன். மைக்க ஆன் பண்ணிக்கோங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய வகுப்பு எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. இன்னொரு தடவை 2-3 தடவையாவது கேட்டு நம்ம இதுல குறைபாடுல இருக்கோமோ அதை வளப்படுத்திக்கிடணும்னு தோணுது ஐயா. இதுல எனக்கு ஒரு இது என்னன்னா ஐயா, எங்க சொந்தத்துல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அப்துல் கலாம் ஐயா ஸ்பீச் இது பண்ணிட்டு இருக்கிறப்பயே இறந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடக்குதே. எங்க தாத்தா நல்லாதான் இருந்தாரு, நைட்டு படுத்து இருந்தாரு, காலையில பார்த்தா இல்ல. அவங்களாம் நல்லா சந்தோஷமா இருந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்கிறது எதனாலயா? நமக்கு அது சந்தோஷமான வாழ்க்கை முறையா தெரியும். அந்த உடல் இயக்கத்துக்கு ஒரு கட்டத்தோட அது முடிச்சுக்கிடுது. அந்த உடல் இயக்கம் எதுல வேணாலும் நம்ம சொல்ற கபத்திலயோ நரம்புலையோ எதுல பிரச்சனை அந்த உடல் இயக்கத்துல இருந்ததுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம அதை டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணல. இப்ப ஏன் இறந்தாரு, என்ன உடல்ல பிரச்சனைன்னு அவ்வளவு ஆராய்ச்சி தன்மையும் விஞ்ஞானத்துல இல்ல. மேற்கொண்டு ஒரு அந்த இயற்கையில அந்த அந்த இயக்கம், அந்த அமைப்புன்னு இருக்குல்ல, அந்த சிஸ்டம், பாடி சிஸ்டம் இயற்கையில எப்போ நிறுத்தணும்னு சொல்ல முடியாது. நம்ம நல்லாவே இருப்போமா, ஹெல்த்தியா இருப்போம்னு சொல்லுவோம். ஆனா இருதயத்தை பஞ்சர் பண்ணிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. காந்தத்தின் வழியா, எண்ணத்தின் வழியா ஏதோ ஒரு இருந்துகிட்டே இருக்கும். இயல்பாவே நம்ம இயக்கமே என்ன ஆயிரும்னா, சிலருக்கு அப்படியே இயங்கி இயங்கி அது சிம்டம் காமிச்சிட்டு இருக்கும். அவங்க பார்க்க மாட்டாங்க, அதை அலட்சியம் பண்ணிடுவாங்க. அது டக்குன்னு ஒரு இதுல ஸ்டாப் ஆகும். அது எதனாலன்னு நம்ம அதாவது இதனாலன்னு சொல்லிட முடியாது. பல காரணங்கள் இருக்கு. இப்ப இந்த வெயில் இருக்குல்ல, இந்த வெயில் அதிகமா ட்ரைனஸ் வருது. இந்த வெயில் தான் காரணம் நம்ம சொல்றோம். நம்ம உடல்ல என்ன காரணம்னு தெரியலையே. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம அன்பர் ஒருத்தர் வந்தாரு, பயிற்சி ஆரம்பத்துல கத்துக்கிட்டவரு. வெயில் அதிகமா அலைஞ்சேன், இந்த வெயில் எனக்கு ஒத்துக்கலையா, டாக்டர்கிட்ட போனேன். இருதயத்துக்கு போற ஏதோ ஒரு நீர் பைப்புன்னு ஒண்ணு சொல்றாங்க, எப்படி தெரியல எனக்கு. நான் போய் பார்க்கல, டாக்டர் சொன்னதுதான். ஆனா அதுல சுருங்கிருச்சு, நீர் சுருங்கி போச்சு இருதயத்துக்கு அப்படின்னா. இப்படி எல்லாம்
வியாதி வருமா என்ன? இப்ப வெயில்னால வருதுங்கிறாங்க. ம், 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 சுற்றுச்சூழலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? இந்த வெயில்ல அலையணும். ம், அப்ப வெயில் அலையாம தான் தவிர்த்துக்கணும். ம், இந்த கடுமையான வெயில் சில விஷயத்த கொண்டு வருது. கிட்டினஸ் வருதுங்கிறாங்க சிலருக்கு. ம், 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 அப்ப எதனால வருது? அது அதீத வெப்பம் ரத்தத்திலேயோ, நீர் சுருக்கத்திலேயோ, திடீர்னு ம், குளுக்கோஸ் மாறுது. எது கிரகத்தினாலையும் நடைபெறும். நாம சொன்ன அந்த லிஸ்ட்ல எது வேணாலும் நடக்கலாம். ம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மரணத்திற்கு அம்மா காரணம் மரணத்திற்கு என்னங்கய்யா? காரணம் புல் தடிக்கு விழுந்தாலும் நடக்கும். நம்ம அச்சப்பட வேண்டியதில்ல. வாழ்க்கையே ஆமா. செவ்வகம் இருக்கிற வாழ்க்கை அமைதி, ஆ, உறவுகளை சரியா மேல பண்ணிக்க. அவ்வளவு. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. விளக்கம். உங்களுக்கு வந்தாலும் சரி, யாருக்கு வந்தாலும் காரணங்களை தேட முடியாது. காரணம் பல. ம், ஆமாங்க ஐயா. ஒற்ற காரணத்தை சேர்த்து வச்சுக்கல. ம், ம், சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக கவிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஹலோ அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க ஐயா, எனக்கு இன்னைக்கு நெட்டே இல்லைங்க ஐயா. உங்களது அரைக்குறையா தான் கேட்டேன், கொஞ்சம் தான் கேட்டேன். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் ஐயா. எப்படி இந்த வாதம் பிதோ கஃபம் எப்படி நம்ம உடம்புக்கு எப்படி இருக்குன்னு எப்படிங்க ஐயா தெரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப ஆராய்ச்சிக்குள்ள போகணுமா? ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுமா. நான் சொல்றது கேக்குதா? கேளுங்க இப்போ. கேக்குதுங்க ஐயா. அம்மா, அது பெரிய ஆராய்ச்சிக்கு உள்ளது. வாதம் சொல்லுங்க ஐயா. எல்லாம் சொல்லணும். வாழ்க வளமுடன். சாதாரணமா ரத்தம் ஓடுதா இல்லையா? உங்க உடம்பு ஓடுதுங்க ஐயா. அதாவது உங்களுக்கு என்ன தெரியணும்? உங்க உடம்பு என்ன உடம்புன்னு தெரியணும். இப்ப கப உடம்பா, சிலேத்துமமா? ஆமாங்க ஆமாங்க ஐயா. உங்க உடல் நிலை ரொம்ப ஆமாங்க ஐயா. பொதுன்னு இருக்கா, ஒல்லியா இருக்கா? ஒல்லியா இருந்தா பித்த உடம்பு. மீடியம் இருக்கா ஐயா? ஒல்லியானா ரொம்ப சூடா இருந்தது உடம்பு அப்படின்னா பித்த உடம்புன்னு சாதாரணமா நிர்வகிச்சுக்கிறாங்க. இத அறுதிட்டு சொல்லிட முடியாது, மாறிக்கும். காலத்திற்கு தகுந்த மாதிரி கபம் மேல நிற்கும். காற்று வேலை செய்யும் போது ஒரு விஷயமும், ரத்தம் வேலை செய்யும் போது ஒரு விஷயமும் மாறும். சரிங்க ஐயா. சரி, நன்றிங்க ஐயா. உங்களுக்கு நான் யூடியூப்ல பாக்குறேன். பாருங்க. சொல்லுங்க. அதாவது சாதாரணமா அப்பா அம்மா நெட்வொர்க்கே இல்லைங்க ஐயா, எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. நீங்க சித்தா டாக்டர்கிட்ட போய் நாடிய பிடிச்சி நல்ல சித்தா டாக்டர்கிட்ட கேட்டு என்ன சொல்லிடுவாரு உங்க உடம்பு எதுன்னு. அப்படிங்களா? சரிங்க ஐயா. இங்க யாரு இருக்காங்க தெரியலங்க ஐயா. ஆலியார் போனீங்கன்னா ஐயா இருக்கா? சரிங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கடைசியாதான் ஐயா உரை கேட்க முடிஞ்சது. இதுல கேட்டுக்கோங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹோமியோபதி, சித்தா அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா ஹோமியோபதி தான் ஸ்டார்டிங்ல. ஆனா ஹோமியோபதியில சிறந்த மருத்துவர் எங்க என்னன்னு சரியான விஷயங்கள் தெரியலங்க, எனக்கு தெரியல. நம்ம எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சுகருக்காக ஐயா அது சரியானபடி கண்ட்ரோல் இல்லை. அப்புறம் திரும்பி சித்தாவும் பார்த்தோம், சரியா வரல. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, அலோபதி போய் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு வாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அலோபதி தாங்க ஐயா இப்ப ரீசெண்டா எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 3-4 மாசமா எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 20 டேஸா ரைட். எவ்வளவு இருக்கு? எவ்வளவுனா இப்ப ஒன் டச்ல அளவு பாத்தீங்கன்னா, ஒன் டச்ல பாத்தீங்கன்னா அது 3 month வேல்யூ 9.1 இருக்கு. காலையில அதாங்க எவ்வளவு இருக்கு? வெறும் வயிற்றுல இப்ப ரீசெண்டா எடுக்கலையா? ரீசெண்டா எடுக்கல. இந்த 1 monthக்கு முன்னாடி 3 month வேல்யூல HbA1c பாக்குறப்ப 8.1 இருந்ததுங்க ஐயா. 1 monthக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி 9 something இருந்தது. இப்ப 7க்கு கீழே வந்திருக்கும், இல்ல 7 வந்திருக்கும். இப்ப என்னன்னா ஒரு 20 டேஸா ரைட் ஹேண்ட்ல இப்ப ஒரு பெண் கூட சரியா பிடிச்சு எழுதாத மாதிரி கிரிப்னஸ், ஃபிங்கரை சரியா மடக்க முடியலங்க ஐயா. அந்த அளவுக்கு பெயின் இருக்கு, எலும்பெல்லாம் பெயின் இருக்கு.
அது சரி சரி. கேட்டாக்க ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, பிரெயின்ல போற இதை ஏதாவது இது அடைப்பு இருக்கலாம், அது செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொருத்தர் போன் டாக்டர் இது பண்ணா சரி நீங்க போன் எந்த ஊருங்கய்யா, எந்த ஏரியா? நெய்வேலியில இருக்குங்க ஐயா. ஆனா சென்னையில ஒர்க் நெய்வேலியில பண்ணி இப்ப நெய்வேலி நெய்வேலியில. மன்றத்துல ஐயா அவங்களை எல்லாம் சந்திங்க, பன்னீர் ஐயா. சரிங்க ஐயா. அவங்க மன்றத்துல போய் ஆ ஆ நீங்க ஒரு வாட்டி ஆழியார் போய் சித்தா டாக்டரையும் பாருங்க. நீங்க முறையா ஆழியா பயிற்சி. ஐயா வாழ்க்கை சொல்லுங்க வேற ஐயா. எதாவது சொல்லணுமா ஐயா? நீங்க எதுவும் சொல்ல வர்றீங்களா? அதாங்க ஐயா, ஆழியார்ல யாருங்க ஐயா சித்தா டாக்டர் யாருங்க நீங்க ஐயா? ஆழியார்ல கேம்ப் இருக்குங்கய்யா. நம்ம வந்து சரி சரி. கேம்ப் பண்றோம். அதாவது ஆ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் கேம்ப், அந்த உங்க உடம்ப டெஸ்ட் பண்ணி ஆ உங்களுக்கு நாங்க சொல்ற பயிற்சியை நீங்க பண்ணிக்கணும். ஆழியார் கனெக்ட் பண்ணி ஆ நீங்க உங்களுக்கு 1 மாசம் நேரம் ஒதுக்கிக்க முடியுமா? உங்க பணி எப்படி இருக்கு? பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கலாம் ஐயா. பண்ணிக்கலாமா? நீங்க சொந்த பண்ணி தொழிலா எப்படின்னு பாத்துக்கிடுங்க. உங்க பொருளாதார நிலையை பாத்துக்குங்க. ஆ ஆ நீங்க நோயை தீர்த்துக்கலாங்கய்யா. ஒண்ணுமில்ல, நம்ம நல்ல மகராசனை செஞ்சாலே சரியாயிடுங்கய்யா. சரி சரிங்க ஐயா. சரிங்க மகராசனை ஐயா. நீங்க நல்லா செய்றீங்களான்னு நான் எப்படி இப்ப பாக்குறது? ஓகேங்க ஐயா. அது முதல்ல ஐயா, சுகர் வியாதி இல்லைன்னு உங்களுக்கு மனநிலையில வந்துட்டா இல்லையா? குழப்பம் இருக்கா இன்னும்? குழப்பம் ஏன்னா குழப்பம் இருக்குங்க. எதனாலன்னா ஒரு ஐயா, நேரம் கிடினஸ் ஒரு நேரம் கிடினஸ் இல்லாம அப்படியே உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கனால நீங்க மனசை விட்டு போற ஒரு சூழல்ல ஒரு மாதிரி இதா இருக்குங்க ஐயா. சுகர் வியாதி இல்லைங்கய்யா. முதல்ல மனத்தெம்பு இறங்க. இப்ப மனத்தெம்பு வருதா இல்லையா நான் பேச? நீங்க பேசுறது அதான் மனத்தெம்பு கிடைக்குதுங்க ஐயா. அதான் மனத்தெம்புக்கு வாங்க. ப்ராப்பரான. சுகர் வியாதி இல்லைங்கய்யா. வாழ்க வளமுடன். நான் பேசுறத கேளுங்க. ஆ முதல்ல சுகர் வியாதி கிடையாது, அது ஒரு டெபிசியன்சி தான், ஒரு சரிங்க ஐயா. குறைபாடு. அந்த குறைபாடை அழகா நீங்க வந்து காயகல்பத்துல மாத்தலாம். முறைய சரிங்க. காயகல்பம், காலை மாலை உணவு வேலை, உணவு கட்டுப்பாடு, வாய் கட்டுப்பாடு, பத்தியம், ஆ காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, வாய் கட்டுப்பாடு, பத்தியம், ஆ இதை முறையா கண்ணணும். அடுத்தது, உங்களுக்கு காமம் சார்ந்த விஷயங்கள்ல மனநிலை எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி எண்ணங்களை மாற்றணும். ஆ சரியா? ஆ அடுத்தது உங்களுக்கு நீங்களே ஏதாவது வேற எதையாவது நினைச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்களா? ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிடுங்க, போன் பண்ணுங்க, பேசுங்க. சரிங்க ஐயா. முத்துக்குமரேசன் ஒருத்தவங்க இருக்காங்க, பேசலாம். இல்ல டாக்டர்கிட்டயே போய் பேசுங்க. நம்ம சித்தா டாக்டர் ஆலியார்ல போய் சரிங்க அங்க ஐயா. கவுன்சிலிங் ஐயா வருவாங்க, அவங்கள்ட்டையும் பேசுங்க. உங்களுக்கு சரிங்க. மனதுல ரொம்ப சிக்கலுற்று பொருளாதாரத்துல இல்ல வேற எதையாவது நினைச்சு குழப்புனீங்கன்னா, அப்பர் ஸ்ட்ரெஸ் போனீங்கன்னா உடல்ல சுகர் மாறாது, சரிங்க பிரச்சனை ஐயா. பண்ணிட்டே இருக்கும். ஆ வேற இந்த மாதிரி எண்ணங்கள் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு, ஐயோ ஏன் வருது போகுது என்னெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க எல்லாம் ஐயா. இயல்புதான். ம் ம் எல்லாமே முதல்ல துன்பங்களை ஏற்றுக்கணும். மனசுல ம் துன்பத்தை போக்குவதற்கு வழி அடையணும். கவலைப்பட்டு உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்? ம் ஏதாவது பண்ண முடியுமா? கவலைப்பட்டு உட்கார்ந்து இன்னும் இறங்கி வந்துடுச்சு, தீர்த்துக்கணும். அவ்வளவுதான், போனது போச்சு. ம் வந்துடுச்சு, இப்ப என்ன பண்ணணும்னா அப்பா அம்மாவுக்கு இருக்கான்னு பார்க்கணும், நம்ம மாற்றி அமைக்கணும், உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும், நடைப்பயிற்சி செய்யணும், உணவு அதான் கட்டுப்பாடு. நீங்க சொல்ற இது மாதிரி. இது வந்து இதுல எங்கேயாவது ஒண்ணு சிக்கல் வரும். எதையாவது ஒண்ணு நான் சொல்ற உங்க உள்ளத்திலேயோ மனதிலேயோ உடல்லையோ வேறு ஏதாவது நீங்க உங்களை கண்காணித்துக்கிறதுக்கு தான் ஆழியார் போங்கன்னு சொல்றேன். சரிங்க ஐயா. ஓகேங்க. அதே நீங்க நீங்க சொல்ற மாதிரி ஃபாதர் மதருக்குலாம் அந்த மாதிரி இல்லையா, நல்ல ஹெல்த்தியா தான் இருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி ஒரு இதுங்க ஐயா, மன பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில அஃபெக்ஷனா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த மாதிரி வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. மேரேஜ் ஆயிட்டா? இப்பதாங்க ஐயா ரீசெண்டா ஆச்சு. குழந்தை? லேட் மேரேஜ். இல்லைங்க ஐயா, இன்னும் இல்லைங்க ஐயா. உண்மைதானே? ஆமாங்க சரி, ஐயா. ரெண்டு பேரும் ஆழியார் போயிட்டு ரெஸ்ட் எடுத்து டாக்டரை பார்த்து அந்த மெடிக்கல் கேம்ப்ல கொஞ்சம் தங்க முடிஞ்சுன்னா தங்கிட்டு. ம் நீங்க குருவை நம்புறீங்களா? மனப்பூர்வமா நம்புறேங்க ஐயா. என் வார்த்தை குரு வார்த்தை தானே, நம்புங்க. இப்போ சரிங்க ஐயா. நாங்க நிறைய பேருக்கு எல்லா வியாதியையும் தீர்த்து விட்டுருக்கோம். சரிங்க ஐயா. 30 வருஷத்துக்கு இருக்கிறோம். சரியா? நிறைய பேரு சுகர் சரியானதும் சொல்லியிருக்காங்க. ஓ நீங்க நம்பிக்கையா இதை செய்யணும். தொடர்ந்து பயிற்சி தாங்கய்யா. நான் சொன்ன இந்த 5ல எண்ணம், உணவு, ஸ்ட்ரெஸ் கொடுக்காம இருக்கிற பகுதி, ரிலாக்ஸேஷன், உடற்பயிற்சி நல்லா செய்யணும், காயகல்பம் நல்லா செய்யணும், நாக்கட்டுப்பாடு, பத்தியம், மருந்து எடுத்துக்கிறது. மருந்து நுப்பாட்ட வேணாம். நீங்க அது எது உங்க உடம்புக்கு ஒத்துக்குதோ அதை செய்யலாம். ஹோமியோ தான். ஹோமியோ லேட் ஆகுங்கய்யா, மெதுவா தான் வரும்.
ஹோமியோ தாங்க எடுத்துட்டு இருந்தேன். நல்லா இதா இருந்த ஹோமியோ தான் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எதனால இந்த மாதிரி மனநிலை ஆச்சுன்னு தெரியல. ஒத்துக்கலைன்னா நீங்க அலோபதி எடுத்துக்குங்க, தப்பு இல்ல. ம், ம், தப்பு ம், சரியெல்லாம் இல்ல, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நிறுத்தாதீங்க மருந்த. ம். மருந்தும் எடுத்துக்கணும் முதல்ல, அப்புறமா எக்ஸசைஸ் செய்யணும். இது அதை மாத்தி சரியமைக்கும். வாழ்க வளமுடன், சரியா போயிரும். சரி, சரிங்க ஐயா. நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேங்க. மனதில் இது வந்து ஒரு டெபிசிட் ஏரியா தான். இது சரி, சரிங்க வியாதி ஐயா. இல்ல. இந்தியாவை கெடுத்து வச்சிருக்காங்க, கோவிச்சுக்காதீங்க. என்ன சொல்றது, சரி, சரி, சுகர் எல்லாம் சரிங்க. வியாதியே கிடையாது. அஹ், சொல்லி சொல்லி நம்மளை அதுவே மனசுக்கு உங்களுக்கு பழகி உங்க மனம் நம்பிடுச்சு அது அப்படியே பெரிய வியாதின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளீன் வெளில வாங்க, ஹேபிட் கிளீன் ஹேபிட் தாங்க ஐயா. எதனாலன்னு தெரியல. சாப்பாடு முறையும் எல்லாம் கண்ட்ரோலா இருக்கேன். எதனாலும் தெரியல. கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, மாற்றிக்கலாம். சரி, சரிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்துக்காதீங்க, பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கோங்க. டாக்டர் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. சரி, சரிங்க ஐயா. நல்ல எக்ஸசைஸ் காயகல்பம் செய்யுங்க. சரிங்க, சரிங்க நம்ம ஐயா. வித்தியாசன செய்யறோம்ல, காலை மடக்கி நல்லா, அது ஆமாங்க ஐயா. முறையும் அழகா செய்யுங்க. தொடர்ந்து சாயந்தரமும் செஞ்சிருங்க பயிற்சி. சரி, சரிங்க ஐயா. உணவு காய்கறி. எடுத்துக்கிறதுக்கு, ஆமா, உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மாவுக்கெல்லாம் இருந்து குறைச்சிருக்கோம். ஆஹா, ஆ. சரியாக்கிக்கலாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லது. அம்மா, அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஆமா. அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது ஐயா. இந்த மகரிஷி சொன்னதை எத்தனை வித கோணத்துல நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இந்த மகரிஷி வந்து நீங்க வெளியில போய் சாமியை கும்பிடாதீங்க, உன் உடம்ப கரெக்ட் பண்ணி நல்லா கும்பிட்டு எல்லா விதமான பயிற்சி செய்யுங்க, நல்லா நோய் இல்லாம எல்லாம் இருக்கலாம்னு எல்லா எடுத்துக்காட்டுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நன்றிங்கய்யா. சொல்லுங்கய்யா ஐயா. செவ்வேல் ஐயா மைக் அன்மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. செவ்வேல் ஐயா மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. அதே மாதிரி 5 அளவு முறையும் கடைபிடிக்க சொன்னீங்க. டெய்லி அந்த பிராக்டிஸ் பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை உடல் உள்ள வந்து தெய்வத்தை உள்ள கும்பிடுங்கன்னு சொன்னீங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ஐயா. அது உண்மைதான் ஐயா நீங்க சொல்றது. புறப்பொருள்ல நம்ம தோற்றத்துல எது இருந்தாலும் எதுவுமே நம்ம எது பண்ணாலும் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுடைய அந்த உடம்பே ஆலயம், வாகனம் நல்லா இருக்கும். அந்த வாகனம் கெட்டு போச்சுன்னா எவ்வளவு தூரம் பிரச்சனைகள்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. ஆனா நம்ம பண்றோங்க ஐயா, நம்ம மகரிஷி கொடுத்த எல்லா பயிற்சியும் செய்யறோம். சில சூழ்நிலைகள், வேலை சூழ்நிலைகள், அதெல்லாம் சில டைம்ல நம்மளுக்கு என்ன பண்றது, ஒர்க் ப்ரெஷர் அதுல மாரி வரக்குள்ள கூட நம்மளுக்கு நல்லா நம்மளோட ஜீவகாந்தம் பெருக்கம் அதிகமா இருக்குள்ள நம்மளால எதா இருந்தாலும் பண்ணிக்க முடியுது. அந்த எதிரிகளுடைய சில டைம்லாம் வந்து நம்மளால நம்ம நல்லது செஞ்சா கூட அவங்களுக்கு சிலது பிரச்சனைகளாக போய் முடியுதுங்க ஐயா. நாம அதை நம்மள பாதுகாத்து கொள்றதுக்கு, நம்ம உடல் பாதுகாத்த அளவுக்கு நம்ம என்னென்ன ஐயா பண்ணலாங்க ஐயா? வாழ்த்துங்க. முதல்ல எதிரியா நினைக்கிறவங்க மனநிலையில வாழ்த்துங்க. நீங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. உங்க மனநிலையில இருந்து நீங்க எதிரித்தன்மையா இல்லாம பண்ணிக்கங்க. சரிங்க ஐயா. அது வந்து நீங்க அதை கவலை பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அது இன்னும் சீக்கிரம் உண்டு இல்லையா? அது வந்து நம்ம வந்து அந்த எதிரி தன்மையில இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சிலர் இல்லாமலும் இருக்காங்க. நம்ம மனநிலை தப்பா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், இவன் எதிரி, அவன் எதிரி, அவன் எதிரின்னு. நம்மளோட 2 வார்த்தை கோபமா பேசிட்டாலே எதிரின்னு நினைப்போம். இல்ல நம்மள குழி பறிக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம், ஒரு டவுட், செட் ஆஃப் மைண்ட், அசம்ஷன் வந்துட்டே இருக்கும். நம்ம வேலையில அது தெளிவா உரையாடிக்கணும். அது வந்து அந்த பிலாங்கிங்னஸ் நீடுன்னு சொன்னோம் இல்லையா, அது தெளிவா உரையாடிட்டு அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம சரி, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம இதுதான் அப்படின்னா, நீங்க ஏன் அந்த மன தயாரிப்பு தாங்க அது. சரிங்க, ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும். மன தயாரிப்புல ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம சினந்தவிர்த்தல் பயிற்சி, கவலை ஒழித்தல் பயிற்சி, அப்புறம் வாழ்த்துறது, இதெல்லாம் சேர்ந்துதான் செய்யணும். பரிசோதனை செய்யணும். அப்புறம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது, நம்ம தான் கொடுக்கணும். நம்ம தான் அறிவு உயர்ந்து நிக்கிறோம், நம்ம தான் விட்டு கொடுக்கணும், சகிக்கணும். சில பேருக்கு சகிக்க வராது இல்ல, அப்ப அதே பிரச்சனை பண்ணும். சரிங்கய்யா.
சரியா? உங்களுக்கு நீங்க ஒரு சொபஸ்டிகேட்டடா உணவு சாப்பிடுறீங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, சுடுகாடு மத்தியில பணம் எரிக்குது, அதுல போய் நின்று ஒரு இலைய போட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. உங்களுக்கு ஒவ்வாமை வந்துரும். ஆமா. சாப்பிடுறாங்கல்ல, அவங்க ஏத்துக்கிறாங்க, அவ்வளவு. மனம்தான். சரி, தப்பா சரியாங்கிறது மனதுலதான் இருக்கு. உண்மைங்க ஐயா. எதிரியா தன்மைய நம்மளதான் தருத்திக்க முடியும். மகிழ்ச்சி தன்னிலை உணர்தல், தன்னை திருத்திக் கொள்ளுதல், தன்னை மாற்றிக் கொள்ளுதல், அங்கதான் நிக்கணும் நம்ம. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, மிக்க சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. 3 விஷயம் சொன்னீங்கல்ல ஐயா. தன்னிலை உணர்தல், தன்னை மாற்றிக்கொள்ளுதல், தன்னை திருத்திக் கொள்ளுதல். தன்னை தன் குறை உணர்தல், தன்னிலை உணர்தல், தன் குறை உணர்தல், தன்னை மாற்றி திருத்திக் கொள்ளுதல். சூப்பருங்க, அருமைங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சீதா லட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இன்னைக்கு பேசின ஒரு மிக சிறப்பாக இருந்தது. ஒரு அகத்தாய்வு 2 நாள் பயிற்சி எடுத்தா எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு விஷயங்களை சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றி அதற்கு. அப்புறம் நீங்க சொன்னீங்க, நம்ம செக் பண்ணிக்கிட்டா நம்ம உடம்பு வாத பித்த கபம் எந்த மாதிரியான உடம்பு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க சார். ஆனா நம்ம செக் பண்ணிட்டு இந்த தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை கம்மி பண்ணணுமா இல்ல எப்படி அதை சரி பண்ணணுமா எப்படிங்கய்யா? அது கேட்கறதுக்காக. நீங்க கம்மி பண்ணி ஏற்றி இறக்க முடியாது. அது உடல் தன்மை. உடல் தன்மை. அது இயக்கம், அது பாரம்பரியமா வந்த இயக்கம். அது எதுவும் சரி பண்ண முடியுமா? நம்ம ஏதாவது பயிற்சி நீங்க இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா அந்த இயக்கம் எல்லாம் சரியா நடக்கும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. புறச்சூழல் தாக்கம் இருக்குல்ல, அதிகமா குளிருது, ஏசிக்குள்ள படுத்திருக்கீங்க, அதிகமா வேர்த்து விடுது, அதனால கபம் மாறும். சரிங்கய்யா. புறச்சூழல்னால மாறக்கூடியது, அகச்சூழல் மாறக்கூடியதுன்னு 2 இருக்கு. சரிங்கய்யா. உடம்ப எதுக்கு கண்டுபிடிக்கிறதுனா மருந்து கொடுக்கறதுக்கு தான் கண்டுபிடிக்கிறது. சரிங்கய்யா, சரிங்கய்யா. கூடுதலா இருக்கு, ஆஸ்துமா வருது, ஈஸ்னோபிலியா வருதுன்னா கப உடம்பு அதிகமா இருக்கு, இருக்கு, அவனுக்கு என்ன மருந்து கொடுத்தா சரி. நீங்க இப்ப கொரோனாவுக்கு எல்லாமே டோலோ 15 அள்ளி அடிச்சுட்டாங்கல்ல. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அதாவது அந்த மருந்தை யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக அதை தெரிஞ்சுக்கிறோம். நிலை சித்தாவுலதான் இருக்கு, ஹோமியோவிலையும் இருக்கு, ஹோமியோவிலையும் இருக்கு. அலோபதியில இருந்தாலும் அதை ஏத்துக்காது. காமனலைஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. பொதுத்தன்மை வழி இல்லையில வேற. ஆனா ஒருத்தர் உடம்பும் ஒரு தனி கூடம். சரிங்கய்யா. இந்த இயக்கத்துக்கு அது மாறும், கூடும், குறையும். புறச்சூழல் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றும். அவங்கதான் பாத்துக்க முடியும் உடம்ப. சரிங்கய்யா. மருந்துதான் அவங்கவுங்க பாக்குற எக்ஸசைஸ், மன பயிற்சி சரி பண்ணிக்க முடியும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரீஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. சமரதன் ஐயா வணக்கம் ஐயா. வாழ்முடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எவ்வளவு நீங்க விஷயங்கள் சொன்னீங்க, உண்மையாவே ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவுத்தையும் எப்படி நீங்க ஞாபகம் வச்சு கூர்மையா சொன்னீங்க அப்படின்னு. ஐயா எனக்கு ஒரே ஒரு நீங்க சொன்னதுல ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க அதை சொன்னீங்க ஐயா, அதனால இன்னொரு மைக் ஆன் பண்ணிட்டாங்க முருகேசன் ஐயா. அது ஆஃப் பண்ணி. ஓகே, நீங்க பேசுங்க. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ அலோபதி மெடிசன்ல அலோபதி மெடிசன்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு காம உணர்வு இருந்தா நீங்க விந்த கொட்டலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவன் ஒரு டாக்டர் கிட்ட பேசியிருந்தான். அவர் சொன்னாரு, இப்போ உங்களுக்கு அது நீங்க அது உங்களுக்கு சுரந்துட்டே தான் இருக்கும். அது கடைசி பொருள் அதெல்லாம் நீங்க சொன்னா கூட உங்களுக்கு சுரந்துட்டு தான் இருக்கும். அதாவது நீங்க கண்டிப்பா ஓவர் டூ பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குவான்டிட்டி இருக்கு, அது கீழே கொட்டிட்டீங்கன்னா அதுக்கு மேல நேச்சரே ப்ரிவென்ட் பண்ணுது திருப்பி அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இப்போ மாத்தி அதை பத்தி சொல்லுங்க ஐயா. நன்றி. உங்களுக்கு அதுல என்ன டவுட் இருக்கு? சரிதான் அவங்க சொன்னதெல்லாம். ஆனா விந்த வீணா கொட்டக்கூடாது.
அதுலதான் சிக்கல். அவங்க சும்மா சொல்லிட்டு கொட்டலாம், நீ அது வந்து வீணாக்கி பண்ணிரு, சுய இன்பம் பண்ணிக்க, அதெல்லாம் தப்பு. அது மனமும் கெட்டுவது இல்ல. அதாவது நம்ம காயகல்பத்துல என்ன சொல்றோம், அந்த ஓவர் ஃப்ளோவை அத சுவர விடுறோம் உடற்சத்துல. உங்க உடம்பு எப்ப தேவையில்லைன்னு புளிச்ச உடம்பு எது தேவையில்லையோ அதை வெளியாக்கிருங்கய்யா. நம்ம உடம்பு, உங்க உடம்புன்னு இல்லை, நம்ம உடம்பு நமக்கு மூத்திரத்திலேயே வந்து மலத்திலேயே வந்து என்ன வித்து வெளியாகும் ஓவர் ஃப்ளோ ஆகி. சில பேருக்கு சூட்டுனாலேயோ வேற காரணத்தினாலேயோ அதுவா ஸ்கலிதம் ஆயிரும். ஸ்கலிதம் ஆகாம நம்ம காயகல்பம்லாம் நல்லா செஞ்சு அடிக்கடிக்கு ஸ்கலிதமான மனப்பிரச்சனைன்னு அர்த்தம், உடல்லையும் கோளாறுன்னு அர்த்தம். ஆனா சாதாரணமா எப்பயோ நடக்குதுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது உடலே வெளியாக்கும், அவ்வளவுதான். அதுல அதாவது அதுவா வெளியாகிறத நம்ம பேசல. நீங்க மனத்தினால இன்பம் கண்டு சிற்றின்பத்தினால அதிக உடல் உறவுனால வெளியாக்காதீங்க, அத கெட்டிப்படுத்துங்க. அதுல உள்ள சத்தை எடுத்துட்டு சும்மா நீர் தண்ணிய வெளியே விடுங்க அப்படின்னு சொல்றோம். இன்னும் அது ரொம்ப சீக்கிரம் இதெல்லாம் பேசணுங்கய்யா. நீங்க உடல் உறவு கொள்ளும் போதே ஆண் பெண் 2 பேரும் காயகல்பம் கத்துக்கிட்டு இன்னும் காயகல்ப புத்தகத்தை எல்லாம் படிச்சு பாருங்க. அதுக்கான சீக்ரெட் எல்லாம் சொல்லி தராங்க. ஆக்கினையில நின்று உடல் உறவு கொள்றது, ஓஜஸ் எல்லாம் விட்டு உடல் உறவு கொள்றதெல்லாம் இருக்கு. வெளியாகாம பண்ணிக்கலாங்கய்யா. அதுல உள்ள சுத்த சத்து வெளியாகாது, நீர் சத்து போய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அளவு இருக்கு, எல்லாத்துலயும் அளவு முறை இருக்கு. கண்ட நேரத்துலயும் அள்ளி விடக்கூடாது. மனுஷன்ட்ட மட்டும் தானே அந்த பிரச்சனை இருக்கு, மிருகத்துக்கிட்ட அதாவது அந்தந்த சீசனுக்கு தான் வெளியிடும். இவங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் அறிவு வழங்கி போயிருது, உச்சபட்சமா அறிவு கூட போச்சு இல்ல எல்லாருக்கும். அதனால எதை வீணாக்கணும், எதை பண்ணணும், பாரம்பரிய பண்பாட்டு விஷயங்களை எல்லாம் நம்ம கைய வைக்க கூடாது. பழமையின் வேரை வந்து அழிச்சிட்டு நீங்க எதுல வந்து மரத்தை நுப்பாட்ட போறீங்க? பழமையின் வேர் வந்து வித்தை வந்து கெட்டிப்படுத்துறது தான். நம்ம சித்தர்கள் சொன்னது தமிழ் பண்பாடு, திராவிட பண்பாடு, நீங்க ஆரிய பண்பாடுலயும் இது இருக்கு. இங்க எல்லா பண்பாடு எல்லா இதுலயும் சிந்து வெளியில இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வாங்க. மனித குல பண்பாட்டுல வித்தை வீணாக்க கூடாதுங்கிறது தெளிவா இருக்கு. மனம் வந்து அது என்ன பண்ணிடுது, பழக்கத்தின் வழி அதுவே இன்பம்னு நினைச்சுக்கிட்டு ஓடுது, அந்த வழியிலேயே வெளியே விடுது. சினிமா பார்க்க சொல்லுது, எல்லாத்தையும் அவங்க வியாபாரம் ஆக்குறாங்க. அதனால அவங்க வெளியிடதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு காந்தமும் தெரியாது, ஆகிய இதுவும் தெரியாது, அவங்க அதை அப்படித்தான் சொல்லுவாங்க. வாழ்க வளம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நம்ம இதுல நீங்க பிலீவ் பண்ணுங்க, அது வந்து நம்பிக்கை தான். ஆனா இந்த நம்பிக்கை உங்க உடல்ல மாற்றம் தெரியுதா இல்லையா காயகல்பம் செய்யும் போது? சரி, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நேரம் கருதி நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாமா? வாழ்க பண்ணிக்கலாமா? நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க ஐயா. கேள்வி பதில் அமர்வுக்கு வரும்போது உங்களோட கேள்விகளை குறித்து வைத்து ஐயாவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். சாட் பாக்ஸ்லயும் ஐயாவோட நம்பர் போட்டிருக்கோம், நம்பரை எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே